पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ओम शांति शांति शांतिः। ओम नारायण परो व्यक्तात् अंडमव्यक्तसंभवम् अंडस्यान्तस्त्विमे लोकाः सप्तद्वीपा च मेदिनी। ओम நமஸ்காரம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது பகவத்கீதையில 9வது சாப்டருக்கும் 10வது சாப்டருக்கும் நடுவுல ஒரு சந்தி. இந்த சந்தியா இருக்கிறதுல நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம்? உபனிஷத்து விஷயத்த பார்த்துட்டு இருக்கோம். ஏன் சாமி உபனிஷத்தெல்லாம் எடுக்கணும் அப்படின்னு யாராவது கேட்டீங்க அப்படின்னா, முக்கியமா பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அத்தியாயம் முடியும் போதும் நம்ம என்ன பண்றோம்? இது ஸ்ரீமத் பகவத்கீதாசு உபனிஷத்சு பிரம்ம வித்யாயாம் யோக சாஸ்திரி ஸ்ரீ கிருஷ்ணார்ஜுன சம்வாது இப்படிதானே சொல்றோம். அப்போ இந்த கீதா பார்த்தீங்கன்னா எப்பவுமே என்ன எங்கெல்லாம் கம்பேர் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உபனிஷத்தோட சாரம் தான் பார்த்தீங்கன்னா இந்த கீதா. அப்ப இதை படிக்கும் போதே நமக்கு பார்த்தீங்கன்னா உபனிஷத்து தான் பார்த்தீங்கன்னா பிரமாண கிரந்தம். இது ஸ்மிருதி கிரந்தம். இதுக்கு பிரமாணம் எது அப்படின்னா ஸ்ருதி தான் பரம பிரமாணம், உபனிஷதங்கள் தான். அப்ப நான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்தர்யாமி பிராமணத்தை சொல்லியிருக்கேன். சூத்திரத்தை பத்தி பார்த்தீங்கன்னா சொல்லி முடிச்சிருக்கேன். அப்புறம் நேத்து பாடத்துல நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? ஏகோ தேவதா அப்படின்னு சொல்லக்கூடிய சாக்கல்ய பிராமணத்தை பார்த்தீங்கன்னா பார்த்துருக்கோம். இதுல தாத்பரியம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்தர்யாமியோட தாத்பரியம் எல்லா சரீரங்களும் பகவானோடது. எல்லா சரீரத்துக்குள்ளாரையும் பகவான் எப்படி இருக்காரு அப்படின்னா அகம் அகம் அகம்னு அந்தர்யாமியா வெளிப்படாதவரா இருக்கார், அவ்யக்த மூர்த்தி. அப்ப வெளிப்படாதவரா யார் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்தர்யாமினா என்ன சுவாமி? புரியவே மாட்டேங்குது சாமி. அந்தர்யாமினா புரியணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா நான் தான் அது. அப்ப அந்தர்யாமியை பார்க்க முடியுமா அப்படின்னா, அதிருஷ்டோ திரஷ்டா. நான் அந்த அந்தர்யாமி பிராமணத்துல லாஸ்ட்ல மந்திரம் என்ன சொல்லிச்சு அப்படின்னா, அவர் பார்க்க முடியாதவர். அப்ப பார்க்க முடியுமானா முடியாது. அவர் தான் பாத்தீங்க அப்படின்னா எல்லாத்தையும் பார்க்கிறார். அவரை கேட்க முடியாது, இந்த ஆத்மாவை பத்தி கேட்க முடியாது. நானை பத்தி நானை பார்க்க முடியுமா? நானை பார்க்க முடியாது. நான் தான் எல்லாத்தையும் பார்க்கிறேன் கண்ணு மூலமா. நானை கேட்க முடியாது. நான் தான் காது மூலமா எல்லாத்தையும் கேட்கிறேன். நானை பாத்தீங்கன்னா ஸ்மெல் பண்ண முடியாது. நான் தான் இந்த மூக்கு வழியா ஸ்மெல் பண்றேன். அப்ப 5 இந்திரியங்கள் மூலமாகவும் நான் தான் எல்லாத்தையும் கிரகணம் பண்றேன். மனசுல இருந்துகிட்டு மனசு மூலமா நான் தான் சிந்திக்கிறேன். புத்தி மூலமா நான் தான் எல்லாத்தையும் அறிகின்றேன். அப்ப அந்த நான் பாத்தீங்கன்னா என்னன்னு கேட்டீங்கன்னா அதிர்ஷ்டமானது நான் தான். அப்ப நமக்கு சர்ச்சிங் எல்லாத்தையும் நிப்பாட்டுறது தான் பாத்தீங்க அப்படின்னா அந்தர்யாமியை அறியறதுக்கு என்ன அப்படின்னா, அந்தர்யாமியை தேடி எங்கெங்கயோ அலைஞ்சோம். ஈஸ்வரனை தேடி, ஈஸ்வரன் இங்க இருப்பார் அங்க இருப்பார் அப்படின்னு எல்லாத்தையும் தேடி தேடி அறையறத பாத்தீங்கன்னா என்ன சொல்லுது அப்படின்னா, அக்ஷரம் பிரம்ம பரமம் சுபாவம் அத்தியாத்ம முச்சியதே. 8வது அத்தியாயத்துல பாத்தீங்க அப்படின்னா முக்கியமான சொல்லியிருக்கு. இந்த அக்ஷரம் என்ன சுவாமியா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அக்ஷரம் பிரம்ம பரமம். அக்ஷரம் என்பது பாத்தீங்கன்னா 8:3 பாத்தீங்கன்னா சொல்லிடணும். இந்த அக்ஷரத்தோட பாத்தீங்கன்னா சுபாவம், அக்ஷர பிரம்மன்றது அந்தர்யாமின்னு பேரு. இந்த அந்தர்யாமி ஈஸ்வரனோட சுபாவம் என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த ஈஸ்வரனோட சுபாவம் பாத்தீங்கன்னா இந்த தேகத்துல ஒவ்வொரு தேகத்திலையும் நானா இருக்கிறது. வெளிப்படுமா? வெளிப்படாது. நான் வெளிப்பட்டவன் இல்லை, இந்த தேகம் இதெல்லாம் வெளிப்பட்டது. அப்ப அந்தர்யாமியை என்ன பண்ணிக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெளிப்படாதவன் ஈஸ்வரன் பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ளார ஒரிஜினல் கான்சியஸ்னஸா ஈஸ்வரன் இருக்கார். அப்ப ஈஸ்வரனை நல்லா ஸ்திரப்படுத்திக்கணும் மனசுல. ஈஸ்வரன் எனக்குள்ளார ஒரிஜினல் கான்சியஸ்னஸா இருக்கார். அப்ப நம்மெல்லாம் பாத்தீங்கன்னா மனசு புத்தி இந்திரியம் இது எல்லாத்தையும் ரிஃப்ளெக்ட் ஆகிறவங்களா இருக்கும், அபிமானியா இருக்கும். அப்ப அபிமானம் இல்லாத ஒருத்தன் உள்ளுக்குள்ளார என்னவா இருக்கான்? பிரதிபிம்பமா இருக்கான். நம்ம எல்லாம் பிரதிபிம்பமா இருக்கும். அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதை சர்ச்சிங் பண்ண முடியாது. சர்ச்சிங் எல்லாத்தையும் நிவர்த்தி பண்றதுதான் இந்த அந்தர்யாமி பிராமணத்தோட முக்கியமானது.
பிருத்திவிக்குள்ளார இருக்கான், பிருத்திவி அறிவதில்லை, தனக்குள்ளார ஒருத்தன் இருக்கான் அப்படின்னு. ஜலத்துக்குள்ளார இருக்கான், ஜலம் தெரியாது, ஜல அபிமானி தேவதைக்கு தெரியாது, தன்னை ஜலம் ஜலம்னு அந்த தேவதை நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அக்னிக்கு தெரியாது, தன்னை அக்னி தேவதை அப்படின்னு அது நினைச்சுக்கிட்டு இருக்கோம், உள்ள இருக்கிறத தெரியாது. அதே மாதிரி நம்ம எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா, நமக்குள்ளார இருக்கிற அந்த ஒரிஜினல் அந்த கான்சியஸ்னஸ் அறியாம இருக்கும், அந்தரியாமிய ஈஸ்வரன். அப்ப ஈஸ்வரன் எங்க இருக்கார் அப்படின்னா, என்னுடைய பிம்பமா இருக்கார், என்னுடைய ஆதார தத்துவமா இருக்கார் பகவான். அப்ப அது கண்ணியமா இல்ல, சர்ச்சிங் பண்ணாதீங்க. எனக்கு புரியல அப்படின்னா புரியாது, அதை புரிஞ்சுக்க முடியாது. ஏன் அப்படின்னா அது வியக்தம் இல்லை, அந்தரியாமிய புரிஞ்சுக்க முடியாது, அதை விசிபிள் பண்ண முடியாது, விசிபிள் இல்லை. அது நம்ம எதனால எல்லாத்தையும் சிந்தனை பண்றோமோ, எதனால அறியறோமோ அதுதான் அது. அப்ப பாத்தீங்கன்னா எது நான், அவ்வளவுதான். நானுக்கு நாம ரூபம் இல்லை, குணங்கள் இல்லை, எதுவுமே இல்லை. அந்த நான் வெளிப்படாத தத்துவம், அதுதான் எல்லா தேகத்திலையும் நான் 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 நான். அந்த ஈஸ்வரன் தான் சர்வாந்தரியாமியா இருக்கார் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். புரிஞ்சதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா அவருக்கு பேர் என்ன பேர் சுவாமி அப்படின்னா, பிஹைண்ட் த ஸ்கிரீன். அவர் பாத்தீங்கன்னா ஸ்கிரீனுக்குள்ளார, இந்த சம்சாரத்துக்குள்ளார வரவே இல்லை. வந்தாதானே நம்ம புரிஞ்சுக்க முடியும், வந்தாதானே பார்க்க முடியும். அவர் வரல. ஆனா எப்படி இருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லா ஜீவராசிகள்லையும் நானா அவர் பாத்தீங்கன்னா இருக்கார், அந்தரியாமியா நானா இருக்கார். நானை நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா கவுண்டிங்ல எடுத்துக்கிறது இல்லைல்ல நான். அப்ப ஈஸ்வரனை எங்கெங்கயோ தேடுறோம், உள்ளுக்குள்ள இருக்கவர் தேடுறது, உள்ள இருக்கிற நான் தான் அது அப்படின்னு நமக்கு பாத்தீங்கன்னா அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிறது இல்லை. இந்த அந்தரியாமிட்ட இருந்து என்ன பண்றாரு அப்படின்னா, அந்தரியாமிக்கு என்ன பேர் சொல்றோம்னா சூத்திரதாரி அப்படின்னு பேர். சூத்திரத்தை பாத்தீங்கன்னா அவர் என்ன பண்றார், வெளிப்படாதவரா இருக்கார். அவர் என்ன பண்றார், தன்னுடைய சூத்திரம், தன்னோட பாத்தீங்கன்னா வெளிப்பட்ட அம்சம் ஒண்ணு இருக்கு அவருக்கு. எது வெளிப்பட்ட அம்சம் அப்படின்னா, சூத்திரம் அப்படின்றது பாத்தீங்கன்னா வெளிப்பட்ட அம்சம். சூத்திரம் அப்படின்னா எது அப்படின்னா, வெளியில இருக்கக்கூடிய வாயுக்கு பேரு சூத்திரம் அப்படின்னு பேரு. ஆதி பௌத்திகத்துல பாத்தீங்க அப்படின்னா அவர் தான் என்ன பண்றாரு, மொத்த வாயுவா இருந்துகிட்டு இந்த உலகத்துல இருக்கிற எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா அந்த சூத்திரம்னு சொல்லக்கூடிய வாயுனால என்ன பண்றார், ஆப்ரேட் பண்றார். அதே இந்த தேகத்துல இருந்துகிட்டு என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நேத்து நம்ம பார்த்திருக்கோம், இந்த தேகத்துல இருந்துட்டு பாத்தீங்கன்னா என்ன பண்றார் அப்படின்னா ஒரே ஒரு தேவதாவா இருக்கார். எந்த ஒரே தேவதா அப்படின்னா பிராண இதி. லாஸ்ட்ல நேத்து பாட்டத்துல நம்ம என்ன முடிச்சிருக்கோம், பிராணன். வெளியில சொன்னீங்கன்னா சூத்திரம் வாயு, அதே பாத்தீங்கன்னா இந்த தேகத்துல சொன்னீங்க அப்படின்னா சூத்திரம் என்பது பிராணன். அந்த பிராணன் எப்படிப்பட்டது அப்படின்னும் போது என்ன கேட்டா, ஏகோ தேவதா பிராணோ தேவதா. எப்பவுமே மனசுல வச்சுக்கணும், தேவதா ஒன்னே ஒண்ணுதான். அப்ப ஈஸ்வரன் சுவாமி, ஈஸ்வரன் பாத்தீங்கன்னா தேவதா இல்ல, அவர் பாத்தீங்கன்னா நானா இருக்கார், பேஸா இருக்கார், ஆதாரமா இருக்கார். அப்ப நீங்க எங்கேயாவது உபாசிக்கணும் அப்படின்னா 30 முக்கோடி தேவதைகளோட சொரூபம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஹிரண்ய கர்ப்பர்னு சொல்லக்கூடிய சூத்திராத்மா. அவர் நம்ம தேகத்துல பாத்தீங்கன்னா பிராணனா இருக்கார். என்ன தேவதா, ஏகோ தேவதா. அந்த ஏகோ தேவதா எது சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா பிராண இதி. அந்த ஒரு தேவதை எது, லாஸ்ட்ல நேற்று பாடத்துல முடிச்சிருக்கோம், பிராண தேவதா. ச பிரம்ம இத்யாசக்ஷதே, பிரம்மன்னு சொல்லக்கூடியது, அதுக்கு என்ன பேரு, தியத்துன்னு பேர் சொல்லியிருக்கோம். சத்துன்றது பாத்தீங்கன்னா ஈஸ்வரன் சச்சிதானந்த சுரூபம், நிர்குண நிராகாரம், வெளிப்படாதவர், சூத்திரதாரி சத்து. இந்த சூத்திராத்மாவை எடுத்துக்கிட்டீங்கன்னா தியத்துன்னு பேரு. சத்தும் தியத்தும் சேர்ந்தா சத்தியம் அப்படின்னு ஆயிடும். அப்ப பாத்தீங்கன்னா உபாசிக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப பெஸ்டான வே பாத்தீங்க அப்படின்னா, கண்ணை மூடி பாத்தீங்கன்னா மெதுவா 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 நாம ரூபங்களை கொடுத்து 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 கடைசியில எங்க போய் முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க நல்லா உள்ளுக்குள்ளார டிராவல் பண்ணீங்கன்னா நாம ரூபம் எல்லாம் விட்டு போயிடும். பிராணன்ல பாத்தீங்கன்னா முடிவடைஞ்சு. இந்த பிராணன்ல பாத்தீங்கன்னா வெறுமனே பிராணன்ல நிக்கிறது உங்களுக்கு சம்பவிச்சதுன்னா அதுதான் பாத்தீங்கன்னா ஈஸ்வரன் இடத்துல நிக்கிறதுன்னு பேர், எஸ்டாப்ளிஷ் ஆகிறதுன்னு பேரு. அதனால சாயுஜ்ய பதவி உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியாச்சு. நேத்து பாட்டம் முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நான் என்ன பண்ண போறேன், ஈஷாவாசியத்துல ஒரு மந்திரம், ஹிரண்ய கர்ப்பரை பத்தி நமக்கு நிறைய டவுட் இருக்கு. சூத்திராத்மா, ரெண்டு விஷயம் தான் நம்ம பேச போறோம். சூத்திராத்மா, அதுக்கப்புறம் அந்தர்யாமி ஈஸ்வரன், இந்த 2 பேர் தான்.
அப்ப இந்த ரெண்டு விஷயத்தையுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு மந்திரம் சொல்லுது. ஈஷாவாசியத்துல 4வது மந்திரம் உங்களோட இதுல வந்து பாத்தீங்கன்னா நேற்று கொடுத்ததுல இருக்கு. நேற்று பாட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆரம்பிக்கிறது. ஈஷாவாசியத்துல 4வது மந்திரம். அனேஜதேகம் மனசோ ஜவீயோ நைன தேவா ஆப்னுவன் பூர்வமர்ஷத் தத்தாவதோ ஞானத்யேதி திஷ்டத் தஸ்மின் நபோ மாதரிஷ்வா ததாதி. சொரத்தோடு சொல்லி பழகிட்டேன், அதனால அப்படியே. அனேஜதேகம் மனசோ ஜவீயோ நைனத்தேவா ஆப்னுவன் பூர்வமர்ஷத் தத்தாவதோ அன்யான் அத்யேதி திஷ்டத் தஸ்மின் அப்போ மாதரிஷ்வா ததாதி. யாருக்காவது கொஞ்சம் புத்திசாலிகளா இருந்தீங்கன்னா, சாமி இதெல்லாம் பிரம்மத்துக்கான லட்சணமாச்சே அப்படின்னு யாராவது கேட்டீங்க அப்படின்னா என்ன பண்ணுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு நமக்கு என்னன்னா ஈஸ்வரன் வேற பிரம்மம் வேறன்னு நம்ம மனசுக்குள்ளார இருக்குல்ல, அதை முதல்ல எடுத்துருங்க. ஈஸ்வரன் தான் பிரம்மம், பிரம்மம் தான் ஈஸ்வரன். நம்ம அறியாமையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாம ரூபத்தை கொடுத்துட்டு இது ஈஸ்வரன் பிரம்மம் வேற அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருந்தோம்னா அப்படி இது இல்ல. பரம்பாவம் அபரம்பாவம் அப்படின்னு பகவானுக்கு 2 ரூபங்கள் இருக்கு. எது பரம்பாவம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அஜம் அவ்யயம் பரம். பரம்பாவம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா பிறப்பில்லாதவர், நாசமில்லாதவர். அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த நாம ரூபமும் இல்லை, அவ்யக்தமா இருக்கார், வெளிப்படாதவரா இருக்கார். இதுதான் அவருடைய பரமம் பாவம், மேலான தன்மை அவரோட யதார்த்தம். அது அதே பகவானுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நாமரூபம் கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த நாமரூபங்கள் எல்லாம் பகவானுக்கு அபரம்பாவம், கீழான தன்மை. அப்ப ஈஸ்வரன் வந்து பாத்தீங்கன்னா சாட்சாத் ஈஸ்வரன் வந்து பாத்தீங்கன்னா பிரம்ம. ஈஸ்வரன் தான் பிரம்மம், பிரம்மம் தான் ஈஸ்வரன். நமக்காக வந்து பாத்தீங்கன்னா பகவான் என்ன பண்ணிருக்காரு, நேற்று விஷ்ணு சஹஸ்ரநாமத்துல வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருக்கோம். ராமர் ஏன் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா பூர்வதாபினி, ராம பூர்வதாபினி உபனிஷத்துல இருந்து நான் விஷ்ணு சஹஸ்ரநாமத்துல நேற்று ஒன்று ஸ்லோகம் ஒன்று சொன்னேன் அவதார ஆரம்பத்திலேயே. இந்த ரூப கல்பனா எதுக்காக அப்படின்னா உபாசகர்களுக்காக. உபாசகானாம் ரூப கல்பனா. உபாசனை பண்ணோம், நிர்குண நிராகாரத்தை ஈஸ்வரனை எனக்கு அறிய முடியல அப்படின்னு யாராவது கேள்வி கேட்டா அவங்களுக்காக தான் பகவான் என்ன பண்ணிருக்காருன்னா அநேக ரூபங்களை தாரணம் பண்ணியிருக்கார். வாஸ்தவத்துல ரூபம் வாஸ்தவம் இல்ல, ரூபத்தை பிடிச்சுக்கிட்டு நிர்குண நிராகாரத்துக்கு போகணும். ஈஸ்வரனோட பரமபாவத்தை அறிதல் தான் வந்து பாத்தீங்கன்னா மோட்சம் சித்திக்கும். அப்ப இந்த 4வது மந்திரம் பாக்குறதுக்கு எப்படி தெரியுது அப்படின்னு கேட்டீங்கன்னா 2 விஷயத்தை இந்த 4வது மந்திரம் ஈஷாவாசியத்துல இருக்கிறது சொல்லுது. ஒண்ணு நிர்குண நிராகாரமா இருக்கிற ஈஸ்வரனோட சுரூபம், 2வது மாத்தரிஷ்வா. இந்த 2த்தை பத்தியும் வந்து பாத்தீங்கன்னா இதுல இருக்கு. மாத்தரிஷ்வான்றதுக்கு அர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா சூத்தராத்மா. அந்தர்யாமிய பத்தியும் இருக்கு, ஈஸ்வரனை பத்தியும் இருக்கு, சூத்தராத்மான்னு சொல்ற ஹிரண்ய கர்ப்பரை பத்தியும் இந்த மந்திரத்துல இருக்கு. இந்த சுத்த பிரம்மம் எப்படிப்பட்டது, ஈஸ்வரன் எப்படிப்பட்டவர் அப்படின்னு கேட்டீங்கன்னா அனேஜத்து. ஸ்கிரீன் எக்ஸாம்பிள் எப்பவுமே வச்சுக்கோங்க. நான் 9வது சாப்டர் படிக்கும் போதே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா திரும்ப 9வது சாப்டர்ல படிச்சு காட்டிக்கிட்டே இருந்தேன். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா 9ல் 4 வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஸ்லோகம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். 9வது அத்தியாயத்துல 4வது இந்த மயா ததமிதம் சர்வம் ஜெகத் அவ்யக்த மூர்த்தினா மத்ஸ்தானி சர்வபூதானி நச்சாகம் தேஷ்வ அவஸ்திதா. பகவான் எப்படி இருக்கார் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஸ்கிரீன் மாதிரி இருக்கார், சினிமா ஸ்கிரீன் மாதிரி இருக்கார். அவ்யக்தமா இருக்கார், வெளிப்படல. காட்சிகள் வெளிப்பட்டிருக்கு, ஆனா காட்சிகளுக்கு ஆதாரமா இருக்கிற அந்த ஸ்கிரீன் வெளிப்படல. அதே மாதிரி இந்த மொத்த பிரபஞ்சமும் வந்து பாத்தீங்கன்னா வெளிப்பட்டது. இதுக்கு வெளிப்படுறதுக்கு பின்னாடி இருக்கிறது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஈஸ்வர தத்துவம் வெளிப்படாததா இருக்கு. அந்த ஸ்கிரீன் வந்து பாத்தீங்கன்னா எப்படி எல்லாத்தையும் வியாபிச்சிருக்கோ அதே மாதிரி பகவான் இந்த மொத்த நாமரூப ஜெகத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஆதாரமா இருந்துகிட்டு எல்லாத்தையும் வியாபிச்சுக்கிட்டு இருக்கார். மயா ததமிதம், என்னால் வியாபிக்கப்பட்டதாக இதம் சர்வம், இந்த ஜெகத், இந்த மொத்த ஜெகத்தும் இருக்கு. அவ்யக்த மூர்த்தினா வெளிப்படாத ரூபம். இப்ப நம்ம பாக்குறதெல்லாம் ராமர், கிருஷ்ணர், கோவிந்தன் அப்படின்னு எல்லாம் என்னது வெளிப்பட்டது, நாமரூபங்களா வெளிப்பட்டது. இது வந்து இல்ல, இதுக்கு பின்னாடி இருக்கிறது தான் ஈஸ்வர தத்துவம், வாஸ்தவ தத்துவம்.
அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல் இந்த மந்திரத்துல ஆரம்பிக்குது அநேஜத்து. அநேஜத்து அப்படின்னா அசைவதில்லை. அந்த ஆத்ம தத்துவம், ஈஸ்வர தத்துவம், அந்தர்யாமியை பத்தி பேசுறோம். எங்கெல்லாம் ஆத்மா ஆத்மானு வருதோ அதெல்லாம் அந்தர்யாமின்னு போட்டுங்க. 10-20 வரப்போகுது உங்களுக்கு. 10வது அத்தியாயத்துல 20வது ஸ்லோகம் சொல்றோம். அகமாத்மா குடாகேஷக அப்படின்னு 10வது அத்தியாயத்துல 20வது ஸ்லோகத்துல சொல்ற. பகவான் எப்படி இருக்கார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லா ஜீவராசிகளுக்குள்ளாரையும் ஆத்மாவா, பிரத்யேக ஆத்மாவா இருக்கார். அப்ப ஆத்மாவை பத்தி பேசுனா அது ஈஸ்வரனை பத்தி பேசுறது. ஈஸ்வரன் எங்க இருக்கார்? உள்ள அந்தர்யாமியா நானா இருக்கு. அந்த நான் எப்படிப்பட்டதா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா அநேஜத்து. இந்த ஆத்ம தத்துவம் அந்தர்யாமி வந்து பாத்தீங்கன்னா அசைவதில்லை. ஏஜ் கம்பெனி அது அசைவதில்லை. அது எப்படிப்பட்டது அப்படின்னா ஏக்கம். ஸ்கிரீன் ஒண்ணு தானே, ஸ்கிரீன் அசைதா? ஸ்கிரீன் அசைவதில்லை, காட்சிகள் அசைகிறது. அதே மாதிரி உள்ள இருக்கிற அந்த நான், எல்லாத்துக்குள்ளாரையும் இருக்கிற நான் அசைவதில்லை. ஈஸ்வரன் அசைவதில்லை. அநேஜத்து. ஈஸ்வரன் ஒரே ஆள் தான், ஒரே நான் தான். சகல ஜீவராசிகளையும் ஒரே நான், ஏக்கம். அவர் ஏக்கமானவர். மனசோ ஜவியக. அவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னா சைத்தன்யமா இருக்கிறதுனால மனதை காட்டிலும் மிகவும் வேகமானவர். எப்படி சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆதார ரூபேன. இப்ப இந்த மனசு வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கான்னு சிந்தனை பண்ணணும், சொர்க்கம்னு சிந்தனை பண்ணணும், பிரம்மலோகம்னு சிந்தனை பண்ணுதுன்னு வச்சுங்க. எவ்வளவு வேகமா சிந்தனை பண்ணுதுல. நயகரா ஃபால்ஸ்னு டக்குன்னு நயகரா ஃபால்ஸுக்கு போயிடும். ஆல்ப்ஸ் மலைன்னு ஆல்ப்ஸ் மலைக்கு போயிடும். சுவிட்சர்லாந்துக்கு போயிடுது. உடனே வந்து பாத்தீங்கன்னா சுவிட்சர்லாந்துக்கு ஆஹா என்ன சூப்பரான ஒரு வீடியோ ஒன்று பார்த்தோம் அப்படின்னு நிமிஷ நேரத்துல, நிமிஷம் இல்ல க்ஷண நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த மனசு போகுது. ஆனா அதை காட்டிலும் அந்த ஈஸ்வர தத்துவம் ரொம்ப வேகமானது. ஏன் சுவாமி அப்படின்னா நம்ம ஸ்கிரீன்ல வந்து பாத்தீங்கன்னா பாக்குறோம். ஸ்கிரீன்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹீரோ வந்து பாத்தீங்க அப்படின்னா அமெரிக்கா போறாருன்னு வச்சுங்க. ஒரு ஹீரோ வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு டியூட் சாங்க்கு வந்து ஆல்ப்ஸ் மலைக்கு போறாருன்னு வச்சுங்க. உட்கார்ந்த இடத்துல இருந்து மனசு வந்து ஆல்ப்ஸ் மலையில டியூட் பாட போகுதுன்னு வச்சுங்க. அப்ப இவர் கனவு காண்றதும் எங்க நடக்குதுன்னா அந்த ஸ்கிரீனுக்குள்ளாரதுன்னு இருக்கு. ஸ்கிரீனுக்கு வெளியில போய் அவர் வந்து பாத்தீங்கன்னா கனவு காணல. இந்த மனசு வந்து மனோராஜ்யம் பண்ணுது அப்படின்னா அந்த கனவுக்குள்ளாரதான் நடக்குது. அந்த கனவு எங்க நடக்குதுன்னா ஸ்கிரீனுக்குள்ளாரதான் நடக்குது. அப்போ இவருக்கு இந்த ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா என்னெல்லாம் கனவு காண்றாரோ அந்த கனவெல்லாம் அந்த ஸ்கிரீனுக்கு மேல இருக்கிற மாதிரி. இப்ப நீங்களும் நானும் வந்து பாத்தீங்கன்னா மனசால வந்து பாத்தீங்கன்னா ஆல்ப்ஸ் மலைனோ இல்ல நயாகரா ஃபால்ஸோ அப்படின்னோ இல்ல சொர்க்கம் அப்படின்னோ இல்ல பிரம்மலோகம் அப்படின்னு இந்த மனசு நினைக்குது அப்படின்னா அந்த நினைப்புக்கு ஆதாரமா ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா அந்த பிரம்ம தத்துவம் ஸ்கிரீன் மாதிரி அங்க போய் சேர்ந்ததா இருக்கு. ஆதாரமா இருக்கிறதுனால வந்து பாத்தீங்கன்னா சர்வத்தையும் வியாபிச்சிருக்கு. அதனால இந்த மனசு யோசிக்கிறதுக்கு முன்னாடியே அது வந்து பாத்தீங்கன்னா அங்க போய் அந்த ஈஸ்வர தத்துவம் அங்க இருக்கு. மனசோ ஜவியா, மனதை காட்டிலும் மிகவும் வேகமானது. அது மட்டும் இல்ல ஏனத்தேவா ஆப்புனுவன். இந்த சென்சார்கன்ஸ் எல்லாம் ஃபெயிலியர்ஸ் ஆகும். இந்த சென்சார்கன்ஸ் யாருக்கும் வந்து பாத்தீங்கன்னா யாரு இந்திரிய அதிஷ்டான தேவதைகள் இருக்கு. கண்ணுக்கு, காதுக்கு, மூக்குக்கு எல்லாத்துக்கும் தேவதைகள் இருக்கு. இந்த கண்கள், காதுகள், மூக்கு எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா உள்ள இருக்கிற வந்து பாத்தீங்கன்னா அடைய முடியாது. ஏனத்து தேவா ஆப்புனுவனு. தேவர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்திரியங்கள் எதுவுமே உள்ள இருக்கிற அந்த கான்சியஸ்னஸ் வந்து பாத்தீங்கன்னா அறியவே முடியாது உங்களுக்கு. ஏன்னா அந்த கான்சியஸ்னஸ் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு சாமர்த்தியம் இல்லை சாமி. ஏன் அப்படின்னா நான வச்சுக்கிட்டு தான் இந்த கான்சியஸ்னஸ் எல்லாம் ஆப்ரேட் ஆகுது. நான் அறியறதுக்கான சாமர்த்தியம் இந்த சென்ஸ் ஆர்கன்ஸ்க்கு எதுவுமே இல்லை. ஏனத்து தேவா ஆப்னுவன். இந்த ஆத்ம தத்துவத்தை உள்ள இருக்கிற ஈஸ்வரனை தேவதைகள்னு சொல்லக்கூடிய இந்த இந்திரியங்கள்ல இருக்கக்கூடிய சக்திகள் அறிய முடியாது. ஏன் அப்படின்னா பூர்வம் அரிஷத் அந்த இந்திரியங்களுக்கு எல்லாத்துக்கும் முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா அது சென்றடைந்ததா சர்வத்தையும் வியாபித்ததாக இருக்கிறது. ஈஸ்வரன் சர்வ வியாபியா இருக்கார். இந்த சென்சார்கன்ஸ் எல்லாம் லிமிட்டை மட்டும்தான் அறியும். அன்லிமிட் அறிகிற சாமர்த்தியம் இதுக்கு. ஆகாசத்தை பார்த்துருவீங்களா நீங்க? வாயுவை பார்த்துட முடியுமா? இல்ல பிருத்திவியை பார்த்துட முடியுமா? லிமிட்டை தானே பார்க்க முடியும். நான் வந்து பாத்தீங்கன்னா பார்க்கறது எல்லாமே லிமிட்டை தான் பார்க்க முடியும். மொத்த பிருத்திவியை என்னால பார்க்க முடியாது. மொத்த ஜலத்தையும் பார்க்க முடியாது. மொத்த அக்னி கண்ணால பார்க்க முடியாது. காதால கேட்க முடியாது. எதுவுமே பண்ண முடியாது. மொத்த ஆகாசத்தையும் என்னால பார்க்க முடியாது. அப்படி இருக்கும்போது சர்வத்தையும் வியாபிச்ச அந்த பிரம்ம தத்துவத்தை அறிய முடியாது.
அந்த பிரம்ம தத்துவம் வந்து பாத்தீங்கன்னா பூர்வ வருஷத்தை அப்படின்னு என்ன அர்த்தம்? எல்லாத்தையும் அடைந்ததாக இருக்கிறது, சர்வ வியாபியா இருக்கு. தத்தாவத்தோ அந்யான் அத்தியேத். அது என்னன்னா, இந்த இந்திரியங்கள் ஓடுது இல்ல, இந்திரியங்கள் விஷயங்களை நோக்கி போயிட்டே இருக்கு. இந்த விஷயங்களை நோக்கி போறதுக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாத்தையும் தாண்டி தாண்டி போகுதான். ஏன் அப்படின்னா ஆதாரமா இருக்கு. இந்த கண்ணு போறதுக்கு முன்னாடி அது போயிடு. நான் சொல்றேன், ட்ராக் வந்து பாத்தீங்கன்னா ரயில்வே ட்ராக் வந்து பாத்தீங்கன்னா சென்னையில இருந்து ட்ரெயின் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் வந்து பாத்தீங்கன்னா துரந்தோவோ ஏதோ ஒன்று போகுது, கிளம்புது. நான் சொல்றேன், இது என்னங்க ஸ்பீடு. இந்த ட்ரெயின் போய் சேர்றதுக்கு முன்னாடி இந்த ட்ராக் என்ன பண்ணிடுச்சு அப்படின்னா டெல்லி போய் சேர்ந்துருச்சுங்க. உண்மைதானே? வந்தே பாரத் ட்ரெயின், டெல்லி போற ட்ரெயின் இங்க இருந்து கிளம்புறதுக்கு முன்னாடியே, கிளம்பும் போதே இதை காட்டிலும் வந்து பாத்தீங்கன்னா 180 கிலோமீட்டர் வேகத்துல ட்ரெயின் போகுது. இதை காட்டிலும் முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா எது போயிடுச்சு? அந்த ட்ராக் வந்து பாத்தீங்கன்னா போய் சேர்ந்துருச்சா? அப்ப வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி தான் இந்த இந்திரியங்கள் வந்து பாத்தீங்கன்னா கிளம்புது அப்படின்னா, இந்திரியங்கள் எந்தெந்த விஷயத்திலெல்லாம் போகுதோ அதுக்கு முன்னாடியே அந்த ஈஸ்வர தத்துவம் அங்க போய் சேர்ந்துருச்சு. இந்த இந்திரியங்களை காட்டிலும் வேகமா வந்து பாத்தீங்கன்னா போய் சேர்ந்து விட்டது அந்த ஈஸ்வர தத்துவம். கான்சியஸ்னஸ் வந்து பாத்தீங்கன்னா சர்வ வியாபகம் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அதுதான் அர்த்தம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா முக்கியமானது, நான் வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து ஈஸ்வர தத்துவத்தோட விஷயம், அந்தரியாமையை பத்தி கொஞ்சம் புரியறது கொஞ்சம் லேட் ஆகும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியா சொல்றாரு என்னன்னு கேட்டீங்கன்னா, அது திஷ்டத்து. அந்த ஆத்ம தத்துவத்துக்கு என்ன சொல்றாருன்னா, அது சதா வந்து பாத்தீங்கன்னா ஸ்கிரீன் மாதிரி வெறும் நிற்கின்றது, நிலையா நிக்குது. ஸ்கிரீன் எப்படி அப்படியே நிக்குது, நிறைய சினிமா வந்து வந்து போயிட்டே இருக்கு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பகவானுக்கு மேல இந்த மொத்த ஜெகத்தும் அனந்த கோட்டி சிருஷ்டிகள் வந்து பாத்தீங்கன்னா வந்து வந்து போகுது. இந்த பகவான் வந்து எப்படி இருக்காருன்னா திஷ்ட. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா முக்கியமானது நம்மளோட பாடம் இங்கிருந்தா வருது. தஸ்மின் அப்போ மாத்தரிஸ்வா ததாத். அந்த அந்தர்யாமின்னு சொல்லக்கூடிய ஈஸ்வர தத்துவம் ஆதாரமா இருக்கின்ற நிலையில் தஸ்மின் அப்படின்னா தஸ்மின் சதி, அந்த ஆத்ம தத்துவம் இருக்கின்ற நிலையில், பிரம்ம தத்துவம் ஈஸ்வர தத்துவம் இருக்கின்ற நிலையில் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்போ மாத்தரிஸ்வா ததாதி. மாத்தரிஸ்வான்றதுதான் இப்ப இந்த விஷயத்துக்கு நான் வந்தது. மாத்தரிஸ்வானா என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, மாத்தரிஸ்வாக்கு பேர் தான் ஹிரண்ய கர்ப்பர், சூத்ராத்மா அப்படின்னு பேர். அப்ப பிரம்ம தத்துவத்துக்கு பேரு, ஈஸ்வர தத்துவத்துக்கு பேரு அந்தர்யாமின்னு பேரு. அதே வந்து பாத்தீங்கன்னா சூத்திராத்மாக்கு ஒரு புது பேர் ஒண்ணு கொடுத்திருக்கோம். என்ன பேரு? மாத்தரிஸ்வா அப்படின்னு ஒரு பேர். இந்த பிரம்ம தத்துவம் வந்து பாத்தீங்க அப்படின்னா வெளிப்படாதது, அது கான்சியஸ்னஸ் எப்பவுமே. ஸ்வேதாஸ்வதர உபனிஷத்துல வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான மந்திரம் 6ல வந்து பாத்தீங்கன்னா 11வது மந்திரம், 6:11 பக்கத்துல எழுதிங்க, எப்ப பாத்து நான் அனுப்ப வேணாம். அந்த ஈஸ்வர தத்துவம் எப்ப பார்த்தாலும் என்னன்னு கேட்டீங்கன்னா எதையுமே பண்ணாது. நல்லா தெரிஞ்சுங்க, ஈஸ்வரன் எதையுமே பண்ண மாட்டார். ஈஸ்வரன் எதையுமே பண்ண மாட்டார். ஆனா உள்ள இருந்து எல்லாத்தையும் அவர் தான் இயக்குகின்றார். எப்படி இயக்குகின்றார்னா சந்நிதி மாத்திரமா அவர் எல்லாத்தையும் ஆப்ரேட் பண்றார். அப்ப சந்நிதி மாத்திரம் தான் ஒழிய பகவானை எப்பவுமே என்ன பண்ண வைக்கிறார் நம்ம சொல்றோம்ல. ஏன்னா கர்ம பலன்களை கொடுக்கிறார், எல்லாத்தையும் நம்ம சொல்றோம். வாஸ்தவத்துல அந்த ஈஸ்வர தத்துவம் எதையுமே பண்றதில்லை. ஸ்கிரீன் ஏதாவது பண்ணுச்சா? ஸ்கிரீன் தேமேன்னு அது பாட்டுக்கு இருந்துச்சு. அதே மாதிரி ஈஸ்வரன் வந்து பாத்தீங்கன்னா பிரம்மஸ்வரூபம், அவர் எதையுமே பண்றதில்லை. இந்த ஜெகத்துல வந்து பாத்தீங்கன்னா உதாசீனமா இருக்கார். இந்த கிரியேஷனை பத்தி அவருக்கு ஒன்னும் தெரியாது. நல்லா தெரிஞ்சுங்க, யூஸ்லெஸ் அவரு. இந்த சம்சாரத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒன்னும் இல்லை, அவரு நத்திங். அவர் பாட்டுக்கு உதாசீனமா ஸ்கிரீன் மாதிரி இருக்கார். அப்ப யார் சுவாமி இதெல்லாம் ஆப்ரேட் பண்றா அப்படின்னு கேட்டீங்கன்னா மாத்தரிஸ்வான்னு சொல்லக்கூடிய ஹிரண்ய கர்ப்பர் தான் வெளிப்பட்டவர். அவர்தான் இதை எல்லாத்தையும் பண்றார். சரி, அந்த ஈஸ்வரன் எப்படிப்பட்டவர் அப்படின்னா 6:11 சொல்லுது, வெறும் சைத்தன்யம், அவ்வளவுதான் எடுத்துக்கணும். ஈஸ்வரன் அந்தர்யாமி. எப்படி எடுக்கணும்? ஏகோ தேவக சர்வபூதேஷு கூட்டஹா. ஒரே ஒரு தேவன் தான், ஒரே ஒரு ஈஸ்வரன் தான். எத்தனை தேவதை? அநேக தேவதைகள். ஆனா ஒரே தேவதை தான். எது அப்படின்னா ஈஸ்வரன் அந்தர்யாமி. அவன் எங்க இருக்கான்னு கேட்டீங்கன்னா சர்வபூதேஷு கூட்டஹா,
சகல ஜீவராசிகளுக்குள்ளாரையும் எல்லாத்துக்குள்ளாரையும் அண்ட சராச்சரங்களுக்குள்ளாரையும் காட்சிகள்ல ஸ்கிரீன் இருக்கிற மாதிரி பகவான் என்ன பண்றார்? எல்லாத்துக்குள்ளாரையும் ஒவ்வொரு எம்எம்லையும் பகவான் என்ன பண்றார்? ரகசியமா இருக்கார். சாமி எனக்கு தெரியலையே அப்படின்னா அதான ரகசியமா இருக்காருன்னு சொல்லியிருக்கோம். அவ்யக்தமா இருக்கார், வெளிப்படாதவரா. சினிமா ஓடிக்கிட்டு இருக்கு சாமி, சினிமா ஓடிக்கிட்டு இருக்கு. எனக்கு பாத்தீங்கன்னா என்ன காட்டுங்க, ஸ்கிரீனை காட்டுங்க, ஸ்கிரீனை காட்டுங்கன்னா எப்படி காட்ட முடியும்? காட்ட முடியாது இல்ல வாஸ்தவத்துல. ஆனா பாத்தீங்கன்னா அந்த ஸ்கிரீன் எங்க இருக்குன்னு சொன்னீங்க அப்படின்னா, நீ பாக்குற ஒவ்வொரு காட்சியிலையும் அந்த ஸ்கிரீன் பாத்தீங்கன்னா உள்ளயும் இருக்கு, வெளியிலையும் இருக்கு. அப்ப என்ன பண்ணணும்? ஈஸ்வரன் பாத்தீங்கன்னா எல்லா மொத்த பிரம்மாண்டமும் ஒரு சினிமா. அந்த சினிமாக்கு ஆதாரமா அந்த ஸ்கிரீன் மாதிரி பகவான் இருக்கார். ஒவ்வொரு காட்சிகள்லையும் பகவான் இருக்கார். சர்வபூதேஷு கூட்டகா. வெளிப்பட்டாரா வெளிப்படலையா? ஸ்கிரீன் வெளிப்பட்டதா இல்லையா? சினிமா ஓடும் போது ஸ்கிரீன் வெளிப்படவே இல்லை. அவ்யக்தம், கூட்டம், ரகசியமா இருக்கார். எப்படி இருக்கா சுவாமி அப்படின்னா சர்வவியாபி. ஸ்கிரீன் எப்படி இருக்கு? காட்சிகள் எல்லாத்தையும் வியாபிச்சிருக்கு. அதே மாதிரி இந்த மொத்த என்டையர் சினிமா மாதிரி இந்த லோகம் இதை எல்லாத்தையும் வியாபிச்சு சர்வவியாபியா பகவான் இருக்கார். மயா ததமிதம் சர்வம் ஜெகத் அவ்யக்த மூர்த்தினா 9 நாள்ல இருக்கிறது அப்படியே சர்வத்தையும் வியாபிச்சிருக்கார். சர்வபூத்தாந்தராத்மா, அவர்தான் எல்லா ஜீவராசிகளுக்குள்ளாரையும் அந்தராத்மாவா இருக்கார். நான் 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 சொல்றவர் தான் அந்தராத்மா. மந்திரம் ஸ்வேதாஸ்வதரத்துல ரொம்ப முக்கியமான மந்திரம். அந்தராத்மாவா இருக்கார். அவர் என்ன பண்றாரு? உள்ள இருந்து எதையாவது பண்றாரா? ஒன்னும் பண்ணல. கருமாத்யக்ஷக, நம்ம பண்ற எல்லா கருமத்தையும் பாத்தீங்கன்னா பார்க்கிறார். பாடம் கேட்கிறியா? கேட்டுக்கிட்டு. பாடம் சொல்றியா? பாடம் சொல்லு. பகவத்கீதையா சொல்ற? சரி. உபனிஷத் சொல்றியா? சரி சொல்லு. நீ உபனிஷத்து கேட்டுக்கிட்டு இருக்கியா? கேளு. அப்ப நம்ம பண்றது எல்லாத்தையும் தூங்குறியா? தூங்கு. சொப்பனம் பாக்குறியா? பாரு. அப்ப நம்ம பண்ற எல்லா காரியங்களையும் பாத்தீங்கன்னா பின்னாடி இருந்து பாத்தீங்கன்னா அத்தியக்ஷர் அப்படின்னா அந்த உள்ள இருக்கிற அந்த கான்சியஸ்னஸ், ஒரிஜினல் கான்சியஸ்னஸ், அதான் அந்தராத்மா. அது பாத்தீங்கன்னா சூப்பர்வைசரா இருக்கு. கருமாத்யக்ஷர் எல்லா கர்மங்களுக்கும் சூப்பர்வைசரா இருக்கிறது. சர்வபூதாதி வாசக எங்க சுவாமி இருக்கா அப்படின்னா எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா தன்னோட சரீரமா எடுத்துக்கிட்டு அது இருக்கு. நம்ம பார்த்தோம்ல, ஜலம் தெரியாது, ஜலத்துக்கு தெரியாது எனக்குள்ளார ஒருத்தர் இருக்காருன்னு. பிருத்திவிக்கு தெரியாது எனக்குள்ளார ஒருத்தர் இருக்காருன்னு. பிருத்திவி தான் சரீரம் அந்த இதுக்கு, ஆத்மார்த்தத்துக்கு. ஜலம் தான் சரீரம், ஆனா ஜலத்துக்கு தெரியாது. தன்னை சரீரமா வச்சுட்டு ஒருத்தர் உள்ள இருக்காருன்னு தெரியாது. நமக்கு தெரிய மாட்டேங்குது. நம்ம சரீரத்தை பாத்தீங்கன்னா அதிவாசம் பண்றாருன்னா இதை ஆதாரமா வச்சுக்கிட்டு ஒருத்தர் உள்ள இருக்காருன்னு நமக்கு தெரியாது. நான் பரமஹம்சானந்தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஆனா இந்த சரீரத்தை வச்சுக்கிட்டு ஆதாரமா வச்சுக்கிட்டு உள்ள ஒருத்தர் என்ன பண்ணிட்டு இருக்கார். அதை நம்ம அறியறதே இல்லை. அப்ப எல்லா ஜீவராசிகளோட சரீரத்தையும் ஆதாரமா கொண்டு அதிவாசக வாசம் செய்கின்றார் அந்த பரமாத்மா. அவர் என்ன சுவாமி இருக்கார்? அவரோட கேரக்டர் என்ன சுவாமி அப்படின்னா சாட்சி, வேற எதுவும் இல்லை. பரமாத்மா எப்படி இருக்கார்? ஈஸ்வரன் என்னவா இருக்கார்? ஒரு மண்ணாங்கட்டி புண்ணாக்கும் பண்றது இல்லை. மனசுல நல்லா புரிஞ்சுங்க. ஈஸ்வரன் என்னவா இருக்கார்? சாட்சியா இருக்கார், அந்தர்யாமியா இருக்கார், பார்க்கிறவரா இருக்கார். சாட்சி. அவர் என்ன? சைத்தன்ய மாத்திரம், சேதா, வெறும் சைத்தன்ய மாத்திரமா இருக்கார், வெறும் உணர்வு மாத்திரம். ஈஸ்வரனை பாத்தீங்கன்னா தப்பா புரிஞ்சுக்காதீங்க. அதனாலதான் இந்த ஞானம் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஈஸ்வரன் பாத்தீங்கன்னா வெறுமனே சைத்தன்யம், உணர்வு மாத்திரம்தான். உணர்வு ஏதாவது பண்ணுமா சுவாமினா? உணர்வு ஒன்னுத்தையும் பண்ணாது. உணர்வு அவ்வளவுதான். அறிவு அறியும் அவ்வளவுதான். அறிவா உணர்வா இருக்கிறது மட்டும்தான் ஈஸ்வரன். அவர் எதையும் புண்ணாக்கையும் பண்றதில்ல. ஒரு காரியம், ஒரு எம்ம கூட அசைக்கிறது இல்லை அவர். அப்ப என்ன பண்றீங்க அப்படின்னா அவர் எப்படி சுவாமி இருக்காருன்னா கேவலகா, தனிச்சு இருக்கார், தனித்தவர். இந்த ஜெகத்து சும்மா அவருக்கு மேல பாத்தீங்கன்னா சூப்பர் இம்போஸ் ஆயிருக்கு. ஸ்கிரீன் எப்படிப்பட்டதுன்னு கேட்டா ஸ்கிரீன் அநேகமா, காட்சிகள் அநேகமா? காட்சிகள் அநேகம். ஆனா அந்த ஸ்கிரீன் பாத்தீங்க அப்படின்னா ஏக்கம். எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த காட்சிகளோட சம்பந்தம் இல்லாம அது பாட்டுக்கு உதாசீனத்துல தனிச்சு இருக்கு. ஸ்கிரீனுக்கு தெரியவே தெரியாது தனக்கு மேல சினிமா போச்சுன்னு தெரியவே தெரியாது. எந்த சினிமா வந்தாலும் அதை பத்தி ஸ்கிரீனுக்கு தெரியாது. பகவானுக்கும் பாத்தீங்க அப்படின்னா இந்த கிரியேஷன் எல்லாம் மாயா பார்த்துக்குது, ஒய்ஃப் பார்த்துக்கும் அப்படின்ட்டு என்ன பண்றாங்க, அவர் பாட்டுக்கு உதாசீனமா. ஒய்ஃப் இருக்கா, ஒய்ஃபும் அவரோட அபிநேஷன்.
வாஸ்தவத்துல வந்து பாத்தீங்கன்னா அவர் ஏக்கமேவ அத்விதீயமா இருக்கார். எப்படி இருக்காருன்னா நிர்குணஸ்ச, பகவான் வந்து பாத்தீங்கன்னா நிர்குணமா இருக்கின்றார் ஈஸ்வரன். ஆயிடுச்சா? அப்ப ஈஸ்வரனை பத்தின கான்செப்ட் நல்லா தெரிஞ்சதுக்கு பிறகு இந்த ஈஷாவாசிய மந்திரத்துக்கு வந்தீங்கன்னா சரியா இருக்கும். ஈஷாவாசிய மந்திரத்துல சொல்லுது, இந்த விதமா ஈஸ்வரன் இருக்கின்ற நிலையில் தஸ்மின் சதி, தஸ்மின் சதினா இந்த ஆத்ம தத்துவமா ஈஸ்வரன் இருக்கின்ற நிலையில் அப்ப யார் காரியம் பண்றா? மாத்தரிஸ்வா, மாத்தரிஸ்வான்னு சொல்லக்கூடிய சூத்திராத்மா ஹிரண்ய கர்ப்பர் என்ன பண்றாரு அப்படின்னா ஜீவர்களுடைய கருமங்களை அப்போததாதி, அப்போனா என்ன அர்த்தம்? ஜலசப்தவாச்சி, கர்மத்தை குறிக்கிறது. ஜீவர்களுடைய கர்மத்துக்கு ஏத்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா யாரு கொடுக்குறா அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த ஹிரண்ய கர்ப்பர்னு சொல்லக்கூடிய மாத்தரிஸ்வா தான் எல்லா காரியங்களையும், எல்லா கருமங்களோட காரியங்களையும் நமக்கு பலாபலன்களை கொடுக்கின்றார். சூத்தராத்மா அப்படின்னு பேர் அவருக்கு. இதுக்காக தாங்க நான் வந்தது. அப்போ அந்தர்யாமிய தனியா வச்சுக்குங்க, யூஸ்லெஸ்ன்னு வச்சுக்கோங்க. ஆமா, ஈஸ்வரன் யூஸ்லெஸ், அவர் பிடிக்காது, ஒன்றும் கிடைக்காது, மோட்சம் மட்டும்தான் கிடைக்கும். யாருக்கெல்லாம் மோட்சம் வேணுமோ அவங்க எல்லாம் என்ன பண்ணுங்க, ஈஸ்வரனை பிடிச்சிங்க. ஒரு பர்பஸும் இல்லை பகவான்கிட்ட, ஒரு பர்பஸும் இல்லை. அதனால வந்து பாத்தீங்கன்னா பிரம்மஸ்வரூபம் சாட்சி அவர், அவர் எதுவும் பண்ண மாட்டார். அப்ப யாரு பண்றா அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மாத்தரிஸ்வான்றவர் தான், இரண்ய கர்ப்பர் தான் இந்த ஆத்ம தத்துவத்துக்கு மேல, ஈஸ்வர தத்துவத்துக்கு மேல இருந்துகிட்டு இந்த மொத்த காரியங்களையும் பண்றார். சிருஷ்டி ஸ்திதி லயம் எல்லாத்தையும் யாரு பண்றா அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த மாத்தரிஸ்வான்னு சொல்லக்கூடிய ஹிரண்ய கர்ப்பர் அவர் தான். இங்க நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், இப்ப பார்த்துட்டு இருக்கோம் 2-3 நாளா சூத்திராத்மான்னு பேரு. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மந்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா நான் ஏன் இந்த மந்திரத்தை எடுத்தேன் அப்படின்னா, ஈஷாவாசிய மந்திரம் உங்களுக்கு பிடிஎஃப் அனுப்பியிருக்கிறதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா எத்தனாவது நம்பர்னா பாஷ்யம் வந்து பாத்தீங்கன்னா நான் அனுப்பியிருக்கேன் உங்களுக்கு. பாஷ்யத்துல வந்து பாத்தீங்கன்னா சம்ஸ்கிருதத்துல படிக்கிறவங்க 9வது பேஜ் கீழே இருக்கு. அதே வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு பாஷ்யம் டிரான்ஸ்லிட்ரேஷன் பண்ணல, மீனிங் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்ல 10வது பேஜ்ல மேல டார்க்கா கொடுத்துருக்கேன், அதை எடுத்து படிச்சுக்க. இந்த மாத்தரிஸ்வாவை பத்தி பாஷ்யக்காரர் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா சொல்றாரு, மாத்தரிஸ்வானா யார் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆச்சாரியர் சொல்றாரு, தஸ்மின் ஆத்ம தத்துவே சதி நித்திய சைத்தன்யே ஸ்வபாவே. இந்த ஆத்ம சைத்தன்யம்ன்றது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஈஸ்வரனுக்கு பேரு ஆத்மான்னு பேரு, ஈஸ்வரனுக்கு பேரு. அந்த ஆத்ம தத்துவம் ஸ்கிரீன் மாதிரி பேஸா இருக்கின்ற நிலையில், ஆதார தத்துவமா இருக்கின்ற நிலையில் அந்த ஈஸ்வரன் எப்படி இருக்கார்? நித்திய சைத்தன்ய சுபாவமா இருக்கார். சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம. ஈஸ்வரனோட சுபாவம் எது சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா சத்தியம் ஞானம் அனந்தம், சச்சிதானந்தம் தான் ஈஸ்வரன். அவரோட சுபாவம் அதுதான். அவர் இருக்கின்ற பேஸா இருக்கின்ற நிலையில் என்ன பண்றாரு அப்படின்னா மாத்தரிஸ்வா, மாத்தரிஸ்வான்னு சொல்லக்கூடிய சூத்திராத்மா. மாத்தரிஸ்வானா யார் சுவாமி? இதுதான் ரொம்ப கிளியரா வந்து பாத்தீங்கன்னா இந்த பாஷ்யத்துல ஆச்சாரியர்கள் எழுதுறாரு. யாராவது பேஸ்ட் பண்ணி வச்சுங்க, ரொம்ப ஹெல்ப்பா இருக்கும். மாத்தரிஸ்வான்றதுக்கு அர்த்தம் வந்து சொல்றாரு ஆச்சாரி, மாத்தரி அந்தரிக்ஷே ஸ்வயதி கச்சதி இது மாத்தரிஸ்வா வாயு. மாத்தரிஸ்வானா என்ன சுவாமி அப்படின்னா, மாத்தரி அப்படின்னா தாயின் இடத்தில், அம்மா, அம்மாவின் இடத்துல. எது அம்மான்னு எடுத்தீங்கன்னா இந்த ஆகாசமே அம்மா. இந்த ஆகாசத்துல வந்து பாத்தீங்கன்னா மாத்தரின்றதுக்கு அர்த்தம் அந்தரிக்ஷம். அந்தரிக்ஷம்னா இந்த வானவெளி. இந்த வானவெளியில வந்து பாத்தீங்கன்னா ஸ்வயதி கச்சதி, மாத்தரி ஸ்வ, மாத்தரி ஸ்வ, மாத்தரி ஸ்வ. அந்த ஸ்வான்றதுக்கு அர்த்தம் என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா ஸ்வயதி, ஸ்வயத்தினா கச்சதி. இந்த வானவெளியில வந்து பாத்தீங்கன்னா மாத்தரின்னு சொல்லக்கூடிய இந்த வானவெளியில சுத்தி திரியறதுனால இந்த வாயுக்கு பேரு வந்து பாத்தீங்கன்னா மாத்தரிஸ்வான்னு பேரு. மாத்தரிஸ்வா, மாத்தரிஸ்வான்னு ஹிரண்ய கர்ப்பருக்கு ஒரு பேர் சொல்றோம். மாத்தரிஸ்வானா ஹிரண்ய கர்ப்பர். ஹிரண்ய கர்ப்பர்னா யாரு அப்படின்னா வாயு. நான் சொல்லிட்டே இருக்கேன்ல, யாரு சூத்திரம்னா எது? வாயுதான் சூத்திரம். அந்த வாயுதான் வந்து பாத்தீங்கன்னா சர்வ பிராணபிருத்து. ஒவ்வொரு லட்சணமா பார்த்துட்டு வாங்க. நம்ம ஜீவிக்கிறமே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜீவிக்கிறதுக்கு சுவாசம் வந்து பாத்தீங்கன்னா எல்லா சுவாசங்களையும் நம்மளுடைய மூச்சு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா யாரு தாரணம் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னா, தாங்குறா அப்படின்னா வெளியில இருக்கிற வாயு தான். வெளியில காத்து இல்லைன்னா மூச்சு முட்டுமா?
என்னை வந்து பாத்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் காருக்குள்ளார விட்டு ஏசி போட்டுட்டு கார்ல விட்டீங்கன்னா நான் செத்தே போயிடுவேன். எனக்கு வந்து பாத்தீங்கன்னா வெளிக்காத்து வேணும். என்னால மூச்சு முட்ட ஆரம்பிச்சிடும். என்னால் டிராவலே பண்ண முடியாது. ஓப்பன் பண்ணுங்க எல்லாத்துக்கும் கார் அப்படின்னு சொல்றேன் நான். என்னால 10 நிமிஷம் வந்து பாத்தீங்கன்னா வெளிக்காத்து இல்லாம ஜீவிக்க முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெளியில இருக்கிற வாயு தான் எல்லா ஜீவர்களுடைய பிராணனையும் என்ன பண்ணுது, தாரணம் பண்ணுது. அதனால வந்து பாத்தீங்கன்னா வாயு யாரு, சூத்ராத்மா மாத்தரிஸ்வா. அந்த மாத்தரிஸ்வான்னு சொல்லக்கூடிய அந்த ஹிரண்ய கர்ப்பர் தான் சர்வ பிராணன்களையும் தாரணம் செய்பவர். இந்த லோகத்துல எத்தனை ஜீவராசி இருக்கோ எல்லா ஜீவராசியோட பிராணனையும் தாங்குகின்றவரா அந்த மாத்தரிஸ்வா இருக்கார். அது மட்டும் இல்ல, சர்வ பிராணபிருத்து, பிராணி இல்ல, பிராணினா யாது, பிராணிக்கிறது பிராணி. அந்த பிராணனை வந்து பாத்தீங்கன்னா யாரு தாங்கறாரோ அவருக்கு பேர் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா சர்வ பிராணபிருத்து. எங்க சுவாமி இது இருக்கு? 7வது சாப்டர் ஞாபகம் இருக்கா? பகவான் 7வது சாப்டர்ல வந்து பாத்தீங்கன்னா தன்னோட சுபாவத்தை சொல்லும் போதே சொல்றார், ஜீவனம் சர்வபூதேஷு. ஒரு வார்த்தை வந்து பாத்தீங்கன்னா 7வது அத்தியாயத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா முக்கியமான ஸ்லோகம் வந்து பார்த்திருக்கோம். ஜீவனம் சர்வபூதேஷு. நம்ம ஜீவனம் யாரு சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா உயிர்தன ஜீவனம். நம்ம சொல்றோமே உயிர்தன ஜீவனமா சொல்லிட்டு இருக்கோம். ஜீவனம் சர்வபூதேஷு, எல்லா ஜீவராசிகளிலும் வந்து பாத்தீங்கன்னா நான் ஜீவனமா இருக்கேன் அப்படின்னு சொல்றார். ஜீவனம் சர்வபூதேஷு. எங்க எத்தனாவது ஸ்லோகம்? 4 5 ஆமா 9 ஆமா 2வது லைன். ஆமா 7:9 பாத்தீங்கன்னா தெரியும். ஹிரண்ய கர்ப்பர் நான் சொல்லியிருக்கேன். 7:9 சொல்லியிருக்கேன். என்னன்னு கேட்டீங்கன்னா ஜீவனம் சர்வபூதேஷு. நம்மளோட ஜீவனம் எது சுவாமி? நம்ம ஜீவிக்கிறோம் எது ஜீவனம்? நம்மளுடைய பிராணன் தானே ஜீவனம். அவர் ஜீவிச்சுக்கிட்டு இருக்காருன்னு நம்ம சொல்றோமே, ஜீவிச்சுக்கிட்டு இருக்கிறதுனா என்ன அர்த்தம்? மூச்சு விட்டுக்கிட்டு இருக்கிறதுன்னு அர்த்தம். இந்த மூச்சை வந்து யாரு தாங்குறா அப்படின்னு கேட்டீங்கன்னா வெளியில வாயுவா இருந்துகிட்டு அந்த பரமாத்மா என்ன பண்றார், ஹிரண்ய கர்ப்பரா இருந்துகிட்டு சர்வ வாயுவா இருந்துகிட்டு இந்த ஒவ்வொரு ஜீவராசிகளுடைய பிராணனையும் தாங்குறார் சூத்ராத்மா. அவர் தான் மாத்தரிஸ்வா. அது மட்டும் இல்ல, கிரியாத்மகோ. நம்ம எல்லாம் ஆக்ஷன் பண்றோம்ல, இந்த பிராணன் அப்படின்ற ஒரு பேஸ் இருக்கு. இந்த பிராணன்ற பேஸ் இருக்கிறதுனாலதான் இந்த புத்தி ஆக்ஷன் பண்ணுது, அறியுது. இந்த மனசு சிந்திக்குது. இந்த சென்ஸ் ஆர்கன்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா விஷயங்கள்ல சஞ்சாரம் பண்ணுது. இந்த ஆக்ஷன், இந்த கர்மேந்திரியங்கள் எல்லாம் ஆக்ஷன் பண்ணுது. கை காலெல்லாம் நடக்குது, போகுது, வருது, எல்லாம் பண்ணுது. எங்கெங்கெல்லாம் கிரியா இருக்கோ, எங்கெங்கெல்லாம் ஒரு ஆக்ஷன் இருக்குமோ அந்தந்த இடத்துல எல்லாம் அந்த வாயு இருக்கும். வாயு தான் வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரன். ஹிரண்ய கர்ப்பர் தூணிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பார். ஏன்னா ஒவ்வொரு அணுக்குள்ளாரையும் ஆக்ஷன் இருக்கா? ஒவ்வொரு அணுக்குள்ளாரையும் எலக்ட்ரான், நியூட்ரான், புரோட்டான் வந்து பாத்தீங்கன்னா சுத்திக்கிட்டே இருக்கா? அப்ப ஒவ்வொரு அணுக்குள்ளாரையும் வந்து பாத்தீங்கன்னா அந்த சூத்திராத்மாவானவர் இருக்கின்றார் வாயு ரூபத்துல. வெளில தெரியுமா? தெரியாது. அவர்தான் கிரியாத்மகா. கிரியாத்மகா அப்படின்னு என்ன அர்த்தம்? நம்மளுடைய எல்லா ஆக்ஷனையும், இந்த உலகத்துல சலனம்னு எங்கேயாவது நடந்துச்சுன்னா, காத்தடிக்குது, இலை அசையுது அப்படின்னு நம்ம சொல்றோமா? அப்ப இலையை அசைக்கணும்னா என்ன வேணும்? காத்து வேணும். காத்து இல்லைன்னா அசையாது, ஒன்றும் அசையாது. அதே மாதிரி இந்த தேகத்துல வந்து பிராணன் இல்லைன்னா ஒன்றும் அசையாது சார். அப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த உள்ள பிராணன், வெளியில வாயு. இந்த உலகத்துல எங்கெல்லாம் ஆக்ஷன் இருக்கோ அந்த ஆக்ஷன் யாரு அப்படின்னா அந்த ஹிரண்ய கர்ப்பர் தான் ஆக்ஷனா இருக்கார். அந்தராத்மா, அந்தராத்மாவை என்ன சொல்லிருக்க? அநேஜத், அது அசையாது. ஸ்கிரீன் மாதிரி அசையாதவர் ஈஸ்வரன். ஆனா அந்த ஸ்கிரீன் மாதிரி இருக்கிற அசையாத தத்துவத்துக்கு மேல அசைகின்றதா யார் இருக்கா? இந்த சூத்திராத்மா ஹிரண்ய கர்ப்பர் எல்லாத்தையும் அசைக்கிறார். கிரியாத்மகம், கிரியா சொரூபமா இருக்கார். அது மட்டும் இல்ல, எத ஆசிரயானி, எதனை சார்ந்து காரிய கரண ஜாத்தானி. இந்த காரியம்னு சொல்லக்கூடிய இந்த தேகம், இந்த கண்ணு காது மூக்கு வாய் இந்திரியங்கள் இருக்கே, பஞ்ச ஞானேந்திரியம், பஞ்ச கர்மேந்திரியம், மனம், புத்தி, சித்தம், அகங்காரம், இதெல்லாம் கரணங்கள்னு பேரு.
இந்த தேகத்தையும் இந்த கரணங்களும் எதனை சார்ந்து இருக்கின்றதோ, எதை சார்ந்து இருக்கு? 3 நாள் வந்து பாத்தீங்கன்னா 4 மணி நேரம் ஆச்சுன்னா அந்த பிராணன் போச்சு அப்படின்னா ஸ்மெல் வர ஆரம்பிச்சு. அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பாடி வந்து பாத்தீங்கன்னா எதனால நிக்குது? இந்த பாடி நிக்கிறது வந்து பாத்தீங்கன்னா பிராணனை சார்ந்து நிக்குது. பிராணன் போச்சுன்னா டீகம்போஸ் ஆக ஆரம்பிச்சிடும், ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும். எனக்கு பக்கத்துல எனக்கு ரொம்ப க்ளோஸா ஒருத்தர் ஒரு சுவாமி இருந்தார். அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா நாங்க போய் சேர்றதுக்கு முன்னாடியே என்னாச்சு அப்படின்னா இறந்து போயிட்டார் ரிஷிகேஷ்ல. நான் அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா நானும் அவரும் பக்கத்துல தான் படுப்பேன், என்னோட பக்கத்து பெட்டு. அவர் கொஞ்சம் வயசு என்னோட அதிகம், எனக்கு ஒரு அப்பா மாதிரி இருப்பார். ரொம்ப நல்ல ரொம்ப சாதுத்துவம். எனக்கு அவரோட துணியெல்லாம் துவைச்சு போடுறதுனால அந்த துணியில இருக்க ஸ்மெல் எனக்கு நல்லா தெரியும். அவர் பக்கத்துல போனா வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்மெல், பாடி ஸ்மெல் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு தெரியும். என்ன ஆயிப்போச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் இறந்துட்டார். நாங்க வந்து பாத்தீங்கன்னா கிளாஸ் எல்லாம் முடிச்சு வரத்துக்குள்ளார லேட் ஆயிடுச்சு. ஒரு 4 மணி நேரம் ஆச்சு. 4 மணி நேரம் ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சாதுக்கெல்லாம் வந்து பார்த்தாங்க, எல்லாம் பார்த்தாங்க. நான் தான் பக்கத்துல இருந்து அவரோட பாடி எல்லாம் தூக்கி எல்லாம் பண்ணி எல்லாம் பண்றேன். பாடியில இருக்கிற ஸ்மெல் மாறி போச்சு. அந்த பாடியோட ஸ்மெல்லு எனக்கு நல்ல ஃபெமிலியர். எனக்கு இப்ப கூட யோசிச்சு பாக்குறேன், அந்த ஸ்மெல் எனக்கு இன்னும் ஞாபகத்துல இருக்கு. அந்த ஸ்மெல் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே 4 மணி நேரத்துக்குள்ளார என்ன ஆகி போச்சு அப்படின்னா டோட்டலா மாறி போச்சு. எனக்கு ஆச்சரியமா இருக்கு, இவரோட ஸ்மெல் இல்லையே இது. அப்ப நான் ஆள் போயாச்சு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 4 மணி நேரத்துக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா பாடி என்ன ஆக ஆரம்பிக்குது? டீகம்போஸ் ஆக. அப்ப பாடி நிக்குதுன்னா எதை சார்ந்து நிக்குது? இந்த பிராணனை சார்ந்து நிக்குது. இந்த பிராணன் இல்லை அப்படின்னா அந்த சரீரம் விழுந்து போயிடும். இந்த சென்ஸ் ஆர்கன்ஸ் எல்லாம் எதை சார்ந்து இருக்கிறது அப்படின்னா, இந்த சென்ஸ் ஆர்கன்ஸ் எல்லாம், கரணங்கள் எல்லாம், கர்மேந்திரியம், ஞானேந்திரியம் எல்லாம் உள்ள இருக்க அந்த பிராணன் போச்சுன்னா போச்சு, எல்லாம் போச்சு. அப்ப இந்த தேகமும், காரியம்ன்றதுக்கு அர்த்தம் இந்த தேகம், கரணங்கள்ன்றதுக்கு அர்த்தம் இந்திரியங்கள், இவைகள் எல்லாம் எதனை சார்ந்து இருக்கின்றதோ, யஸ்மின் ஓத்தானி புரோத்தானி வந்துருச்சு பாருங்க. எதனிடத்தில் இது எல்லாம் கோர்க்கப்பட்டிருக்கோ, இந்த தேகம் இந்திரியங்கள் எல்லாம் எதனிடத்தில் நூலும் பாவும் போல கோர்க்கப்பட்டிருக்கின்றதோ, எதனிடத்தில் கோர்க்கப்பட்டிருக்கு? பிராணன் இடத்தில். பிராணன் தான் இந்த தேகம் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா நூலும் பாவும் போல வந்து பாத்தீங்கன்னா வியாபிச்சிருக்கு. ஒரு இடத்துல இந்த பிராணன் வந்து பாத்தீங்கன்னா அனுகிரகத்தை நிப்பாட்டிடுச்சுன்னா பேரலைசிஸ் அட்டாக் வந்துடும். கை வந்து பாத்தீங்கன்னா அட்டாக், நிறைய பேர் நான் பாக்குறேன், கை வந்து பாத்தீங்கன்னா பேரலைசிஸ் அட்டாக் வந்திருக்கு, கால் பேரலைசிஸ் அட்டாக், பிரெயின் வந்து பாத்தீங்க அப்படின்னா பேரலைசிஸ் அட்டாக் ஆயிருக்கு, பாதி பிரெயின் வந்து பாத்தீங்கன்னா போயிடும். அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யாரோட அனுகிரகம்? அந்த பிராணனோட அனுகிரகத்துலதான் இது எல்லாம் இருக்கு. பிராணன் இடத்துல ஓத்தப்ரோத்தமா இருக்கு. ஓத்தப்ரோத்தம்னா என்ன நம்ம பார்த்திருக்கோம்? நூலும் பாவம்னா சூத்திராத்மா. எது சூத்திரம்? பிராணன். அந்த சூத்திரத்தின் இடத்துல கோர்க்கப்பட்டிருக்கு இந்த தேகத்துல இருக்கிற எல்லாம். ஓத்தப்ரோத்தானிச்ச எது சூத்திர சஞ்ஞகம். ஆச்சரிய தெளிவா பாசியத்தை சொல்றார். எதனிடத்துல சுவாமி கோர்க்கப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த பிராணனுக்கு என்ன பேரு அப்படின்னு கேட்டீங்கன்னா சூத்திர சஞ்ஞகம். சூத்திரம் என்று பெயரை உடையது. அதுக்கு பேர் என்ன பேரு? சூத்திரம். தேகத்துல சூத்திரம் பிராணன், வெளியில சூத்திரம் வாயு. இந்த மொத்த பிரபஞ்சத்துல இருக்கிற கோள்கள் எல்லாம் சுத்திக்கிட்டு இருக்குல்ல, அப்ப சுத்துது, ஆக்ஷன் இருக்குன்னா என்ன அர்த்தம்? கிரியாத்மகமா ஒவ்வொன்றுத்துக்குள்ளாரே. சூரியன் தகிக்கிறானே சுவாமி, நல்லா எரிஞ்சுக்கிட்டு இருக்கானே, அங்கேயும் ஆக்ஷன் இருக்கு. சந்திரன்லயும் ஆக்ஷன் இருக்கு. எல்லா கிரகங்கள், நட்சத்திரங்கள், இந்த லோகத்துல எதெல்லாம் இருக்குமோ, எதெல்லாம் ஒரு எம்எம்எம் இருக்குமோ, எல்லா இடத்துலயும் ஆக்ஷன் இருக்கு. ஆக்ஷன் இருக்க இடத்துல எல்லாம் இந்த சூத்திரம்னு சொல்லக்கூடிய அந்த ஹிரண்ய கர்ப்பர் வந்து பாத்தீங்கன்னா இருக்கின்றார். சூத்திர சஞ்ஞகம். அது மட்டும் இல்ல, சர்வசிய ஜெகத்தோ விதார இத்ரு. என்ன லட்சணம் போடுறாருப்பா, எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட் பாஷ்யம், சூத்திராத்மாவை பத்தின பெஸ்ட் பாஷ்யம் வந்து பாத்தீங்கன்னா ஈசாவாசியத்துல இருக்கிற இந்த பாஷ்யம் தான். மொத்தமா ஒன்னா கொடுத்துருக்காரு. சர்வசிய ஜெகத்தோ விதாரயித்து. இந்த மொத்த ஜெகத்தையும் வந்து பாத்தீங்கன்னா தாரணம் பண்ணக்கூடியவர், தாங்கிறவர். சூத்திரமா இருந்துகிட்டு இந்த கிளாத்தை வந்து யாரு தாங்குறான்னு கேட்டா என்ன சொல்லுவோம்? இந்த கிளாத்தை வந்து பாத்தீங்கன்னா இந்த நூலோட வீவிங் தான் இந்த கிளாத்தை தாங்கு. நூலோட வீவிங் தான் கிளாத். கிளாத்துனா என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நூல்ல வந்து பாத்தீங்கன்னா முன்ன குறுக்க நெடுக்க போட்டா
அது துணி ஆயிடுது. அப்ப நூலால் கோர்க்கப்பட்டதாக இந்த துணி இருக்கு. இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த மொத்த ஜெகத்தும் வந்து பாத்தீங்கன்னா எதனால கோர்க்கப்பட்டிருக்கு? இந்த சூத்திராத்மான்னு சொல்லக்கூடிய மாத்தரிஸ்வான்னு சொல்லக்கூடிய ஹிரண்ய கர்ப்பரால் வாயுவினால் கோர்க்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்ல, ச மாத்தரிஸ்வா, இதுதாங்க மாத்தரிஸ்வா. தெளிவா சொல்லியாச்சு. சரி, அந்த மாத்தரிஸ்வா என்ன பண்றார்? அவருக்குன்னு ஒரு டியூட்டி இருக்குமா? அவர் என்ன பண்றாருன்னா அப்பஹா. அப்பகனா ஜலம்னு அர்த்தம். ஜலம்னா என்ன அர்த்தம்? கர்மவாச்சி. பஞ்சபாத்திரம் வச்சுக்கிட்டு எந்த கர்மா பண்றதா இருந்தாலும் பஞ்சபாத்திரம் எடுத்துக்கிட்டு அச்சுதாய நமக, அனந்தாய நமக, கோவிந்தாய நமகன்னு ஆச்சரணம் பண்ணிட்டு தான் வந்து பாத்தீங்கன்னா கர்மத்தை ஆரம்பிக்கிறோம். இந்த ஜலம்ன்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா எதை குறிக்கிறது? கர்மத்தை குறிக்கிறது. அந்த ஹிரண்ய கர்ப்பர் என்ன பண்றாரு அப்படின்னா மாத்தரிஸ்வான்னு சொல்லக்கூடிய ஹிரண்ய கர்ப்பர் அப்பகனா என்ன அர்த்தம்? கர்மாணி பிராணினாம் சேஷ்டா லட்சணானி. அப்பகன்றதுக்கு அர்த்தம் கருமாணி, கருமங்கள். கருமங்கள்னா என்ன சுவாமி அப்படின்னா இந்த பிராணிகள்லாம் சேஷ்டை பண்ணுது இல்ல, கைய கால ஆட்டிக்கிட்டு எதையோ பண்ணிட்டு இருக்கோமே, இதெல்லாம் கருமங்கள்னு பேரு. இந்த லட்சணங்களை உடைய கருமங்களை என்ன பண்றாரு அப்படின்னா அக்னி ஆதித்ய பரிஜன்யாதீனாம் என்ன பண்றாரு? அக்னி ஆதித்யன் அப்புறம் மலை மேகங்கள் இது எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஜுவலன தகன பிரகாஷ அபிவர்ஷன ஆதி லக்ஷணானி ததாதி விபஜ்ய இதி அர்த்தா. அந்த ஹிரண்ய கர்ப்பர் என்ன பண்றாரு தெரியுங்களா உங்களுக்கு? நம்ம எத்தனை தேவத்தை பார்த்திருக்கோம்? எத்தனை தேவத்தை? ஏகோ தேவதா. என்னது? பிராணோ தேவதாச்சா. அப்படித்தான். என்னது? சுப்ரீம் பவர் வந்து பாத்தீங்கன்னா யாருன்னு பார்த்திருக்கோம்? ஒரே ஒரு பிராண தேவதா. ஏகோ தேவதா பிராணோ தேவதா. அந்த பிராணன் தான் ஒன்றையாச்சு வாயுவா, அந்த பிராணன் தான் ரெண்டாச்சு அன்னமா பிராணனா, அதுதான் மூணாச்சு மூன்று லோக்கங்களா, அதுதான் ஆறாச்சு, அதுதான் வந்து பாத்தீங்கன்னா பிருத்திவி ஜலம் அக்னி அந்தரிக்ஷம் ஆதித்யன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஆறாச்சு, அதுதான் வந்து பாத்தீங்கன்னா 33 ஆச்சு, அதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா 33,306 ஆச்சு, அதுதான் 30 முக்கோடி தேவதைகள் ஆச்சு. அப்ப இந்த லோகத்துல இருக்கிற எல்லா தேவதைகளோட சொரூபம் ஒரே தேவதையா கொண்டு வந்தீங்கன்னா எதை கொண்டு வரலாம்? ஏகோ தேவதா பிராணோ தேவதா. அந்த பிராணன் தான் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுது? தன்னோட பிரான்ச்சஸா இருக்கிற என்னது எல்லா மினிஸ்டர்ஸ்க்கும் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா அக்னிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏ அக்னியே நீ என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜொலிக்கணும், தகிக்கணும், நல்லா ஜொலிக்கணும், நல்லா எரியணும், நல்லா தகிக்கணும், நல்லா சூடா இருக்கணும். ஏ ஆதித்யனே நீ என்ன பண்ணணும்? பிரகாசிக்கணும். ஆதித்யனுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது கமெண்ட் பண்ணுது இந்த வாயு வந்து பாத்தீங்கன்னா ஹிரண்ய கர்ப்பன்ற சூத்ராத்மா என்ன பண்றார்? ஏ ஆதித்யனே நீ என்ன பண்ணணும்? பிரகாசிக்கணும். ஏ அக்னியே நீ ஜொலிக்கணும், சுடணும், தகிக்கணும். ஏ மலை மேகங்களே நீங்க என்ன பண்ணணும்? வருஷிக்கணும், அபிவர்ஷனம் பண்ணணும், மழையா பெய்யணும். ஏ மலை மேகங்களே அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஏ மிளகா நீ என்ன பண்ணணும்? காரமா இருக்கணும். ஏ சக்கரை நீ வந்து இனிப்பா இருக்கணும். ஏ ஜலமே நீ வந்து பாத்தீங்கன்னா கீழ் நோக்கி பாயணும், சில்லுன்னு இருக்கணும். ஏ பிருத்திவி நீ ரொம்ப பொறுமையா இருக்கணும். ஏ ஆகாசம் எல்லாத்துக்கும் நீ இடம் கொடுத்துக்கிட்டு இருக்கணும். ஏ பரமஹம்சானந்தா காலையில் எழுந்திரிச்சு நீ பாடம் எடுக்கணும் அப்படின்னு. ஏ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ரோதாக்களா இருக்கிறவங்களே எல்லாம் நீங்க வந்து பாத்தீங்கன்னா பாடம் கேட்கணும் அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் வந்து பாத்தீங்கன்னா வர்ணம் ஆசிரமம் தர்மங்களையும் அதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய சகல தேவதைகளா இருக்கக்கூடிய எல்லாத்தோட கர்மங்களையும் யாரு பண்றா அப்படின்னு கேட்டீங்கன்னா விபஜ்ய ததாதி. விபஜ்ய ததாத்தின் அந்த ஹிரண்ய கர்ப்பர்னு சொல்லக்கூடிய சூத்ராத்மா தான் எல்லாத்துக்கும் கர்மங்களை வந்து பாத்தீங்கன்னா பிரித்து கொடுக்கின்றார் என்று அர்த்தமாகும். அது மட்டுமில்ல, அடுத்த பாஷ்யத்துல இருக்கு தாரய தீதிவா. அது மட்டுமில்ல, இந்த 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 சூத்திராத்மா வந்து பாத்தீங்கன்னா இருக்கணும் அப்படின்னா என்னது? சூத்திரம்னா நூலு. நூல் இருக்கணும்னா எது இருக்கணும் சாமி? பஞ்சு இருக்கணும்ல. பஞ்சு இருந்தா தானே வந்து பாத்தீங்கன்னா நூல் இருக்கும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா பஞ்சு யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்தரியாமி வந்து பாத்தீங்கன்னா இந்த சூத்திராத்மாவுக்கு உள்ளார அந்தரியாமியா ஈஸ்வரன் இருக்கார்.
அந்த பஞ்சுதான் வந்து பாத்தீங்கன்னா வியக்தமாகும் போது வந்து பாத்தீங்கன்னா சூத்திரமா வியக்தமாயி இந்த காரியங்கள் எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா பண்ணுது. அப்போ கர்ம பல தாத்தா யாரு? கர்ம பலனை கொடுப்பவர் ஈஸ்வரன் நம்ம சொல்றோம். ஈஸ்வரன் உள்ள இருக்கார், அவர் எதையுமே பண்றது இல்ல. அப்ப யாரு பண்றா அப்படின்னா அந்த ஹிரண்ய கர்ப்பர், சூத்திரம்னு சொல்லக்கூடிய ஹிரண்ய கர்ப்பர் தான், மாத்தரிஸ்வான்னு சொல்லக்கூடியவர் தான் என்ன பண்றார்? எல்லாத்தோட ஜீவராசிகளுடைய கர்மங்களையும் வகுத்து கொடுக்கின்றார், கர்ம பலன்களையும் அவர்தான் கொடுக்கின்றார். அப்ப இந்த கிரியேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரன் வெளிப்படவே இல்லை, பேஸா இருக்கார், அந்தர்யாமியா இருக்கார். எல்லா காரியத்தையும் சிருஷ்டி ஸ்திதி லயம் எல்லா காரியத்தையும் யாரு பண்றா அப்படின்னா அந்த ஹிரண்ய கர்ப்பர் பண்றார். இந்த மொத்த பிரபஞ்சத்தையும் பிரபஞ்ச ரூபமா யாரு இருக்கா அப்படின்னா அந்த சூத்திரம் இருந்துகிட்டு என்ன பண்ணிட்டு இருக்கு? எல்லாத்தையும் ஆட்டி படைக்குது. ஆனா உள்ளர ஒருத்தர் இருக்காரே சுவாமி, சூத்திரதாரி. அவர் என்ன பண்றாரு அப்படின்னா இந்த சூத்திரத்தை தாரணம் பண்றார். தாரயதி இதிவா பாஷ்யத்துல அடுத்த இது போட்டிருக்கு, 10வது பேஜ்ல கீழே இருக்கு. தாரயதி இதிவா அப்படின்னா தாங்குகின்றார். இந்த மாத்தரிஸ்வாவையும் வந்து பாத்தீங்கன்னா ஹிரண்ய கர்ப்பரையும் தாங்கிறவர் எவரோ அவருக்கு பெயர் தான் வந்து பாத்தீங்கன்னா அந்தர்யாமின்னு பேர். ஈஸ்வரன் எப்படி இருக்கார்? இந்த சூத்திராத்மான்னு சொல்லக்கூடிய ஹிரண்ய கர்ப்பரையும் தாங்குகின்றார். பஞ்சு தான் நூலை தாங்குது, பஞ்சு இல்லைன்னா நூல் இருக்காது. அதே மாதிரி அந்த பிரம்ம தத்துவம் இல்லை அப்படின்னா அந்த ஹிரண்ய கர்ப்பரும் இருக்க முடியாது. அப்ப அதனால வந்து பாத்தீங்கன்னா மந்திரம் சொல்லுது, பீஷாஸ்மாத் வாதப்பவதே. இந்த ஹிரண்ய கர்ப்பன்ற வாயு இருக்கே, இந்த வாயு கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா அதையும் தாங்கிறவரா வந்து பாத்தீங்க அப்படின்னா யார் இருக்கானா அந்த சூத்திராத்மாவும் அந்த ஈஸ்வரனும் வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறார்கள் என்று ஸ்ருதி ஸ்மிருதிகள் சொல்கிறது. அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா இது எல்லாத்துக்கும் பேஸ் எது அப்படின்னா முதல்ல ஸ்கிரீன் இருக்கணும், முதல்ல பஞ்சு இருக்கணும், பஞ்சுக்கு மேலதான் நூலு, அந்த நூலுக்கு மேலதான் கிளாத்து, கிளாத்துக்கு மேலதான் ட்ரெஸ். அதே மாதிரி முதல்ல அதிஷ்டானமா ஹிரண்ய கர்ப்பர் இருக்கணும், ஹிரண்ய கர்ப்பருக்கு மேலதான் சூத்திராத்மா, சூத்திராத்மாக்கு மேலதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஈஸ்வரனுக்கு மேலதான் ஹிரண்ய கர்ப்பர் சூத்திராத்மா, அந்த சூத்திராத்மா தான் இந்த ஜெகத்தா வந்து பாத்தீங்கன்னா பரிணமிக்கின்றார். இது எல்லாம் யாரோடது அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த ஹிரண்ய கர்ப்பருக்குள்ளார இருக்கிறது. அதனால்தான் விஷ்ணு சர்வம் விஷ்ணுமயம் ஜெகத் எப்பவுமே மனசுல வச்சுங்க. அப்ப டெக்னிக்கலா வந்து பாத்தீங்கன்னா விஷ்ணு விஷ்ணு அப்படின்னு சொன்னா நமக்கு மனசுக்குள்ளார என்ன வரணும் அப்படின்னா எனக்குள்ளார அந்த விஷ்ணு பகவான் பிராணனா சூத்திரமா இருக்கின்றார். என்னுடைய ஒவ்வொரு ஆக்ஷனும் இந்த பிராணன் போச்சு அப்படின்னா ஒரு ஆக்ஷனும் நடக்காது. அப்ப என்னுடைய அசைவு எல்லாம் எது அப்படின்னா இந்த உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா தூணிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பார். தூணிலும் துரும்பிலும் எப்படி இருப்பார் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஈஸ்வரன் எப்படி இருப்பார் அப்படின்னு கேட்டீங்கன்னா அசைக்கிறதா அசைவா எல்லாத்திலையும் இருக்கார். அதுக்கு ஆதாரமா ஈஸ்வரன். எங்கெல்லாம் நூல் இருக்கோ அங்கெல்லாம் பஞ்சு இருக்குமா? அதே மாதிரி பஞ்சையும் நூலையும் பிரிக்க முடியாது. பஞ்சு வேற நூல் வேறையா இல்ல ரெண்டும் ஒண்ணுதானா? பஞ்சு நூலு வேற வேறையா? ஆனா விவகாரம் பஞ்சு நூலுன்னு நம்ம பண்ணினாலும் பஞ்சு நூல்லாம் வேற வேற இல்ல, பஞ்சுதான் நூலாயிருக்கு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சுத்த சைத்தன்யம் ஈஸ்வரன் என்ன பண்றார்? மாயையோடு சேர்ந்து வெளிப்படும் போது அவர் என்ன பண்றார்? நூலா வெளிப்படுற மாதிரி, பஞ்சு நூலா வெளிப்படுற மாதிரி அந்த அந்தர்யாமி ஈஸ்வரன் தான் என்ன பண்றார் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஹிரண்ய கர்ப்பரா சூத்திரமா வெளிப்படுகின்றார். அந்த சூத்திரத்தை வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றோம்னா சகுண பிரம்மம் அப்படின்னு அந்த சூத்திரத்துக்கு பேர் வைக்கிறோம். ஈஸ்வரனுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு அந்தர்யாமி இல்லைன்னா நிர்குணஸ்ச. ஸ்வேதாஸ்வதரம் சொல்லுது அவர் நிர்குணம். ஈஸ்வரன் எப்படிப்பட்டவர்? நிர்குணம். வெளிப்படும் போது அவர் என்ன பண்றார்? சூத்திரமா வெளிப்படுறார். வெளிப்படும் போது அவர் சகுணமா ஆயிடுறார். அப்ப ரெண்டே ரெண்டு தத்துவம், ஒண்ணு அறிவு, ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா உணர்வு அறிவுன்னு சொல்லலாம். இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா வெறும் உயிர் அப்படின்னு நம்ம சொல்றோம். உயிர்னா பிராணன், அதுக்கப்புறம் உணர்வு அப்படின்னா வெறும் சைத்தன்யம், வெறும் கான்சியஸ்னஸ். பிராணன் இருக்க இடத்துலலாம் நூல் இருக்க இடத்துலலாம் என்ன இருக்கும்? நூல் வந்து பாத்தீங்கன்னா வேற இல்லை. ஈஸ்வரனுக்கு அந்நியமா விஷ்ணு பகவான் ஒருத்தர் இல்லை. விஷ்ணுதான் என்ன பண்றார்? சிவனா இருக்கார். சிவன் தான் விஷ்ணுவா இருக்கார். அந்தர்யாமியா ஈஸ்வரன் இருக்கார். அவர் வெளிப்படும் போது சூத்திராத்மாவா வெளிப்படுறார். வெளிப்பட்டு இந்த லோகத்துல எல்லாத்துக்கும் கைங்கரியம் பண்றார், நம்மளுடைய கர்ம பலன்களை கொடுக்கிறார்.
அப்ப வந்து பாத்தீங்கன்னா தியேய பிரம்மம் எது அப்படின்னா இந்த சூத்திராத்மாக்கு பேரு தியேய பிரம்மம், தியானிக்க யோக்கியமானது. அவருடைய விஸ்தாரம் தான் இந்த மொத்த ஜெகத்துல இருக்கிற எல்லா தேவதைகளும். ஈஸ்வரன் ஆதாரபூதமா இருக்க அப்படின்னு புரிஞ்சுக்கணும். ஈஷாவாசியத்துல நான் சொல்ல வேண்டியது இதுதான், முடிஞ்சிருச்சு. நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு இது போதும், ஆரம்பிச்சா முடியாது. நான் நேற்று ஒரு பிடிஎஃப் வந்து பாத்தீங்கன்னா ஏகோ தேவதான்னு 2ன்னு போட்டு ஒன்று அனுப்பியிருக்கேன். அப்போ வந்து பாத்தீங்கன்னா நாளைக்கு ஒரு கிளாஸ் வந்து பாத்தீங்கன்னா போனோம் அப்படின்னா முடிச்சுக்கலாம். இதை பிரஷ்னோபனிஷத்தோட ஒரு விசாரம் வந்து பாத்தீங்கன்னா நான் அனுப்பியிருக்கேன் உங்களுக்கு, அதை பிரிண்ட் அவுட் எடுத்துங்க. நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா பிரஷ்னோபனிஷத்தை பார்க்கலாம். அதே மாதிரி ஈஷாவாசியத்துல முதல் மந்திரம், அந்த அந்தர்யாமியை பத்தின முதல் மந்திரம் இருக்கு, ஈஷாவாசியம் இதம் சர்வம். அதை சொல்லிட்டு தான் நான் வந்து பாத்தீங்கன்னா இந்த 10வது அத்தியாயத்துக்குள்ளார என்ட்ராக போறேன். அதனால நாளைக்கு அந்த பிடிஎஃப் பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுங்க. நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா பிரஷ்னோபனிஷத்தை பார்க்கலாம். அப்ப மனசுல நல்லா தெளிவாயிடணும். தத்துவமா படிக்கிறது வேற, நாமரூபமா பார்க்கறது வேற. தத்துவமா பார்த்தீங்கன்னா சர்வ வியாபகமா பார்க்கலாம். நம்ம யாராவது கேட்பாங்க, ஈஸ்வரன் எப்படி இருக்கார் சர்வ வியாபின்னு சொல்றீங்க, எப்படி கேள்வி இருக்கா? உங்கள்கிட்ட ஆன்சர் இருக்கா? தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார்னு சொன்னா எப்படி சொல்லுவீங்க? சைத்தன்யம் வெளிப்படாதது. சைத்தன்யத்தை நீங்க என்ன பண்ண முடியாது, விவகாரத்துக்கு கொண்டு வர முடியாது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா எப்படி கொண்டு வருவீங்க? ஈஸ்வரன் எல்லாத்திலையும் இருக்கார், சர்வமா இருக்கார், தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார். எப்படி சொல்லுங்க? நம்பு அப்படின்னா எவ்வளவு நாள் நம்புவீங்க? நீங்க நம்பிக்கிட்டே இருக்கிறதா? ஒருவேளை இல்லாம போச்சு அப்படின்னா ஈஸ்வரன் தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார்ன்றது இல்லாம போச்சுன்னா வம்பா போயிடும்ல நம்பிக்கை. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, ஈஸ்வரன் எப்படி இருக்காரு அப்படின்னா கிரியாசக்தியா வந்து பாத்தீங்கன்னா சலனம் எங்கெங்கெல்லாம் சலனம் இருக்கோ அங்கெல்லாம் ஈஸ்வரன் வந்து பாத்தீங்கன்னா இருக்காரு. எங்கேயாவது சலனம் இல்லாத இடம் இந்த உலகத்துல ஏதாவது காட்டுங்க பார்க்கலாம். சலனம் இல்லாத இடம் ஏதாவது இருக்கா? ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சாமி இந்த ஆகாசம் சலனமே இல்லையே சாமி, நீங்க சொல்லல பூத்த ஆகாசம், இங்க நம்ம பாக்குறோமே ஆகாசம், இதுல ஆக்ஷனே இல்லையா சாமி? ஆகாசம் தான் நமக்கு கண்ணுக்கு தெரியல, ஆக்ஷனே இல்லையா அப்படின்னா, சாஸ்திரம் சொல்லுது பரமாணு புஞ்சம். இது கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா சப்த குணக்கம் ஆகாசம் அப்படின்னு சொல்லுது. இதுவும் வந்து பாத்தீங்கன்னா பரமாணுக்கள், சப்த பரமாணுக்களோட கூட்டம் வந்து பாத்தீங்கன்னா வியாபிச்சிருக்கு. இந்த ஆகாச தத்துவமே வந்து பாத்தீங்க அப்படின்னா பரமாணு ரூபம் அப்படின்னு சொல்லுது ஆகாசம். எந்த அணுவா இருந்தாலும் அந்த அணுக்குள்ளார வந்து பாத்தீங்கன்னா ஆக்ஷன் இருக்கும். அப்ப இந்த ஆகாசம் கூட அணுக்களோட கூட்டம் தான். நம்ம பிருத்திவின்னு ஸ்தூலமா எடுத்துடுறோம், ஜலம்னு கொஞ்சம் டைலூஷன் ஆகுது, கொஞ்சம் அக்னின்னு எடுக்க முடியாம வேற ஃபார்முக்கு ஆகுது, வாயுன்னு இன்னும் கொஞ்சம் சூக்ஷ்மமா ஆகுது. அதே மாதிரி இந்த ஆகாசமும் வந்து பாத்தீங்கன்னா சூக்ஷ்மம் தான் ஒழிய இது எல்லாம் பரமாணு கூட்டங்கள். ஒவ்வொரு அணுக்குள்ளாரையும் ஆக்ஷன் இருக்கும். அப்ப இந்த மொத்த பிரபஞ்சமும் என்னன்னு கேட்டீங்கன்னா தூணு துரும்பு எல்லாத்துலயும் ஒரு டேபிள் இருக்கு. இந்த டேபிள் நான் வந்து பாத்தீங்கன்னா மழை வெயில் அப்படியே போட்டே வச்சிருந்தேன். மெதுவா 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 என்ன ஆயிடுச்சு, புதுசா இருந்த டேபிள் அப்படியே ஒரு காலத்துல என்ன ஆயிடுச்சு, மண்ணு மாதிரி ஆயிப்போச்சு, தூக்கி வெளில போட்டாச்சு. இப்ப நான் கேட்கிறேன், அந்த டேபிள் வந்து பாத்தீங்கன்னா ஒரே நாள்ல டீகம்போஸ் ஆகி மண்ணாச்சா, இல்ல க்ஷணம் க்ஷணமா வந்து பாத்தீங்கன்னா காரியம் நடந்துகிட்டு இருந்துச்சா? இப்ப நம்ம தேகம் இருக்கு, நம்ம வயோதிகத்தை அடைஞ்சு தேஞ்சு 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 போறோம். ஒரே நாள்ல நடக்குதா இல்ல ஒவ்வொரு க்ஷணமும் மாற்றம் நடக்குதான்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொரு க்ஷணமும் ஒவ்வொரு எம்எம்லையும் ஆக்ஷன் நடந்துகிட்டே இருக்கு. அப்ப எங்கெங்கெல்லாம் ஆக்ஷன் இருக்கோ ஆக்ஷன் இல்லாத இடம் இல்லவே இல்லை. அப்ப வந்து பாத்தீங்கன்னா சூத்திராத்மா எப்படி இருக்குன்னா, இந்த கிளாத் ஃபுல்லா யார் இருக்கா, நூல் இருக்கு. கிளாத் ஃபுல்லா ஒவ்வொரு எம்எம்லையும் இந்த கிளாத் ஃபுல்லா நூல் இருக்கு. அதே மாதிரி இந்த மொத்த ஜெகத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா இந்த சூத்திராத்மான்னு சொல்லக்கூடிய வாயு வியாபிச்சிருக்கு. வாயு இல்லாத இடம் இல்லை. அப்போ வாயு இருக்கிறதுனால எப்படி இருக்கு, வாயு ஆக்ஷன், அசைவு நடந்துகிட்டே இருக்கும், சலிச்சுக்கிட்டே இருக்கும், அசைஞ்சுக்கிட்டே இருக்கும். அப்ப ஈஸ்வரன் வந்து பாத்தீங்கன்னா அசைவா இருக்கார், ஈஸ்வரன் வந்து பாத்தீங்கன்னா சலனமா இருக்கார் சூத்திராத்மா. அதே அந்தர்யாமி எப்படி இருக்கார், சலனம் இல்லாம இருக்கார். சலனம் இல்லாதவருக்கு மேல இத்தனை சலனங்களும் போயிட்டு இருக்குன்னா அது சூத்திராத்மா அப்படின்னு புரிஞ்சு. இதான் ஏகோ தேவதா. அப்ப மனசுக்குள்ள நல்லா கொண்டு வந்துருங்க. நீங்க எந்த தேவதைகளை வழிபடுறீங்களோ எல்லா தேவத்தையும் வந்து பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ளார வாஸ்தவத்தை என்னது பிராணன், பிராணனோட விஸ்தாரம் தான் இது எல்லாம்.
இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாளைக்கு படிக்கும்போது இன்னும் நல்லா தெளிவாயிரும். நம்ம நாளைக்கு பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமः. ஸ்ரீ கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ண. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். ஆச்சாரியர் சொல்ல போறார் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 10:20 வந்து பாத்தீங்கன்னா சொல்ல போறார். இந்த தத்துவத்தை புரியாதவங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா உள்ள ஈஸ்வரன் என்னவா இருக்கார், நிர்குண நிராகாரமா சாட்சியா உள்ள இருக்காருன்னு புரிஞ்சுக்க முடியாதவங்களுக்கு எப்படி சிந்தனை பண்ணணும் அப்படின்னு வெளியில எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நாமம் ரூபம் எல்லாத்தையும் கொடுத்து இந்தந்த விதத்துல நீ சிந்தனை பண்ணு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பகவான் தான் இந்த ஏற்பாடெல்லாம் பண்ணி வச்சிருக்காரு, விவஸ்தையெல்லாம் பண்ணி வச்சிருக்காரு. ஏன்னா நமக்குல வந்து பாத்தீங்கன்னா அந்த நிர்குண ஈஸ்வரனை வந்து பாத்தீங்கன்னா அறிய முடியல, உள்ள வந்து அந்தரியாமியா இருக்காருன்னு தெரியல. அதனால வந்து பாத்தீங்கன்னா மெதுவா டிராவல் பண்ணுவோம். அப்ப இதுதான் ஈஸ்வர தத்துவம். சூத்திர அந்தரியாமி, அதுக்கப்புறம் சூத்திராத்மா, அதுக்கப்புறம் 11வது சாப்டர்ல என்ன பண்ண போறோம், விராட், அவருடைய விஸ்தாரம். இந்த மொத்த ஜெகத் ஈஸ்வரனுக்கு அந்நியமா ஒரு மண்ணாங்கட்டி இல்லை, எல்லா ஈஸ்வரன். அறிவு.